தன்னுடைய குலதெய்வத்துக்கு பணத்தை எடுத்து வச்சிருப்பாங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய மோட்டிவேஷன் எல்லாம் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவைன்னா, 2ஆம் தேதி நடக்க போற அந்த இனாகிரேஷன் ஃபங்க்ஷன்ல அந்த நாள் நம் இந்தியாவின் பொருளாதாரத்தை மாற்றக்கூடிய நாளா இருக்கணும். அந்த டேட்டை குறிச்சு வச்சிடணும். அடுத்த வருடம் இதே நாள்ல உங்க பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்கு, நான் எத்தனை பேரை உருவாக்க கொடுத்தேன், நான் எத்தனை பேரை கோடீஸ்வரனாக உருவாக்குனேன் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும். இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பணம். இந்த பணத்தை தவறான முறையில யாரும் பயன்படுத்தாதீங்க, நல்ல வழிக்கு பயன்படுத்துங்க. நிறைய பணம் வரப்போகுது. அடுத்த ப்ராஜெக்ட் கேட்கவே வேண்டாம். நீங்க இந்த பணத்தை எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுங்க, நல்ல காரியங்கள் தர்மங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க. கிரிப்டோல வர்ற பணத்தை அப்படியே சேவிங்ஸ் பண்ணி ஒரு பிட்காயினா வாங்கி வைங்க. ஒரு பிட்காயின் ஒரு வீட்டுல இருந்தா போறோம், உருவாக்கி கொடுக்க போறோம். இது ஏதோ வாய் வார்த்தையெல்லாம் இல்ல, வார்த்தை ஜாலங்கள் கிடையாது. ஏன்னா என் கையில இருந்து ₹1 நான் கொடுக்க போறது கிடையாது. ஜி.கே. சாமி சார் கையில இருந்து கொடுக்க போறது இல்ல, CS கையில இருந்து கொடுக்க போறது இல்ல, முகமது சார் கையில இருந்து கொடுக்க போறது இல்ல, அனுஷியா மேடம் கையில இருந்து கொடுக்க போறது இல்ல, எத்தனை மகளிர்கள் கையில இருந்து. ஆனா ஒண்ணே ஒண்ணு முடியும் நம்மளால. இந்த ப்ராஜெக்ட் மூலமா ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒவ்வொரு பிட்காயின் கொடுக்கிற அளவுக்கு நம்ம ப்ராஜெக்டை எழுதிட்டாரு. நேற்று எனக்கும் அவருக்கும் சங்கர் சாருக்கும் வரப்போ ஒரு சின்ன டிஸ்கஷன் இருந்தது. இல்ல சார், இதை கொஞ்சம் சின்ன ஆல்டர் பண்ணி இன்னும் கொஞ்சம் எளிமையா பண்ணுவோம் சார் இந்த ப்ராஜெக்டை. 3 மேட்ரிக்ஸ்ல வர்றத மறுபடியும் 2 மேட்ரிக்ஸ்ல பண்ணி, ஐயோ அந்த மனுஷன்லாம் எப்படிதான் இதெல்லாம் கத்துக்கிட்டாரு தெரியல. நம்மளுக்கு அந்த அளவுக்கு எல்லாருக்கும் எளிமையா எல்லார் வீட்டுக்கு போட்டு சார் இது டாலரா கொட்டல் சார் அப்படிங்கிறார். நம்பிக்கையோட இருங்க நண்பர்களே. இதை விட தாண்டி ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஒரு ப்ராஜெக்ட் கையில கிடைக்காது. இது ஏதோ நாங்கெல்லாம் பேசுறோம் அப்படின்னா இவங்க எல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. எனக்கு முடிச்சாச்சு. 1,60,000 இன்னைக்கு வாங்கிட்டு நான் வெளியாயிருவேன். ஆனா உங்கள்ட்ட சும்மா வெளியாகல, 8 ராமலிங்கம் உங்களுக்கு கீழே உட்கார்ந்து வேலை பார்க்க போறேன். இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும். இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் நடக்க போகுது. நான் ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா 100 பேரு அப்படியே கீழே வந்துருவாங்க. 100 800 ஆகும், 800 8000 மாறும். சங்கர் சாருக்கு கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த ப்ராஜெக்டுக்கு கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், 1,00,000 நபர்கள் வர்ற வரைக்கும், 1,00,000 ஐடி வர்ற வரைக்கும் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்புறம் ஸ்மார்ட் ஒர்க்கா மாறணும். அரசன் கதையை ஆயிடக்கூடாது. நல்லா இங்க நெகட்டிவ் பேச விரும்பல, ஆனா ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். அந்த பால் ஊத்துற கதை மாதிரி ஆயிடக்கூடாது. எல்லாரும் கொண்டாந்து பால் ஊத்துக்கலாம். எல்லாரும் ஒருத்த மட்டும் என்ன பண்ணனா அதுல தண்ணியை கலந்து ஊத்துறானா, அந்த விஷயத்த வெளியில சொல்லிட்டான். எல்லாருமே பாத்தீங்கன்னா கொண்டாந்து தண்ணி ஊத்துறான், கடைசியில திறந்து பார்த்தா தண்ணி தான் இருந்தது. அந்த மாதிரி போயிடக்கூடாது. நெகட்டிவ்ங்கிற தாட்டுக்கே வேலை இல்லை. நெகட்டிவா ஒருத்தர் பேசினான்னா அவன் நம்பரை பிளாக் பண்ணிருங்க, 1 வருஷத்துக்கு பிளாக் பண்ணி வைங்க. உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஏன்னா நம்மள்ட்ட நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, கூடவே இருப்பாங்க. உங்களுக்கு பணம் வர்றது தெரியும், நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரே ஒரு அப்படியே பலூன்ல ஊசி குத்துற மாதிரி குத்தி விட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்குமா? போகுமா? வருமா? வந்துட்டா ஜெயிச்சுட்டா 100 குடும்பத்தை வாழ வச்சுட்டா அதை விட வேற என்ன வேணும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்னைக்கு கொடுக்கிற விஷயங்கள். நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான். நீங்க என்னென்ன பொறுப்பு எடுத்திருக்கீங்களோ அதாவது அவங்க வேலையை சரியா பண்ணுங்க. இந்த ப்ராஜெக்டுக்கு நீங்க என்ன கைமாறு பண்ணணும் அப்படின்னா 2ஆம் தேதி நடக்கிற அந்த இனாகிரேஷன் ஃபங்க்ஷன்ல 1000 ரீச் பண்ணி ஆகணும். அதுதான் நம்ம இலக்கா எடுத்துக்கணுங்கிறத நான் பேசிக்கிறேன். அதோட சிஎஸ்ட ஒரு காலையிலே ஒரு விஷயத்த சொன்னேன், கல்லூரி மாணவர்கள்ட்ட கொண்டே கொடுங்க. எந்த கல்லூரி மாணவனும் இனிமே அப்பா அம்மாட்ட பணம் வாங்கி கட்டவே கூடாது. அவர்கிட்ட கையில 1 லட்சம் 2 லட்சம் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும். பணம் அதிகமா இருந்தாலே எந்த பிரச்சனையும் இருக்காது சார். பணம் கையில இருந்தாலே எந்த வியாதியும் வராது. சுகர் ஆகுது, ஒண்ணுமே வராது, எந்த ப்ராப்ளம் வராது. ஆகவே நீங்க உங்க கையில எல்லாருக்கும் எல்லா விஷயமும் நடக்க போகுது. நான் திரும்ப பிறந்து 8 ராமலிங்கமா உங்களுக்கு உதவி பண்ண போறேன். இன்றிலிருந்து வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். உண்மையிலேயே மார்னிங் ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு உங்களுடைய ஸ்பீச். தேங்க்யூ. நேற்றுக்கு நான் வரும்போதே நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி டிராவல்ல எனக்குமே கிட்டத்தட்ட ஒரு 28,000 கிட்ட வந்திருக்கு.
ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பீப்புள் வந்துட்டு கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ இதுதான் எல்லாருக்குமே நடக்க போகுது. ஸோ இன்னைக்கு சம் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிய வரும். நல்ல அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் இன்னைக்கு ஒரு நாள் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நாம சரி பண்ணிக்க போறோம். ஸோ சங்கர் சார் வந்து அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து சொல்லும் போது உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிய வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு கோஹோஸ்ட்ல இருக்கிற லீடர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பேசுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் என்னவா இருக்கு அப்படின்றத நீங்க ஒவ்வொருத்தரும் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நீங்க வந்து பேசலாம். சுந்தரராஜன் சார் ப்ளீஸ் வெல்கம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நேரமா. கே சுந்தரராஜன் சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு சார். குட் மார்னிங் சங்கர் சார். சார் சங்கர் சார். ஹலோ, கேக்குதா சார்? பேசுங்க சார், பேசுங்க சார். வாழ்க வளமுடன். நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். சார் நீங்க பேசலாம், கேக்குது பேசலாம். சார் உங்க மைக் மியூட் ஆயிடுச்சு சார். சார் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு சார். ஓகே சங்கர் சார், அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. குட் மார்னிங் சார். Good morning, sir. Good morning to all. Sorry. நோ ப்ராப்ளம். Good morning to all. நைட்டு ஒரு 11 மணிக்கு டெவலப்பர்ஸ் கிளம்பிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்துச்சு இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் 3 மணி 3:30 இல்லை 4 o'clock எழுந்திருப்பேன். இன்னைக்கு தான் ஒரு 5:10க்கு ஒரு ஒரு பெரிய பிரீத்து கிடைச்சிது. ஃபீல் பிரீத் எப்பயுமே கிடைக்கும், ஆனால் அந்த ஃபீல் இருக்குல்ல, அது கிடைச்சது நேற்று. ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. இப்போ எல்லாருக்கும் டிரான்சாக்ஷன்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. சென்ட் ரிசீவ் போயிட்டு இருக்கும். ஒரு 7 ரிப்போர்ட்டு நேற்று கொடுக்கல. அவரு டைம் ஆயிடுச்சு, 10:45 பஸ்ஸு. மதுரையில இறங்கி வீட்டுக்கு போயிட்டு காலையில அனுப்புறேன் சார் சொல்லியிருக்காரு. ஒரு 7 ரிப்போர்ட் இருக்கு. இந்த 7 ரிப்போர்ட்டை கிராஸ் செக் பண்ணணும். அந்த 7 ரிப்போர்ட் இருந்ததுன்னா இப்போ ஜூம்ல நான் காட்டியிருப்பேன். சார் இன்னும் அனுப்பல. அதை கிராஸ் செக் பண்ணணும், அவ்வளவுதான். அந்த கிராஸ் செக் பண்ணும்போது கரெக்டா ஸ்லிப் இருந்ததா, சென்ட் ஆச்சா, அப்ரூவல் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஒரு 7 ரிப்போர்ட். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் 1000 சென்ட்ல என்ன பிரச்சனைகள் இருக்கு, ஏதாவது இருக்கா, எல்லாம் சரி பண்ணியாச்சு, இருந்தாலும் ஏதாவது இருக்கா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணணும். 2வது, அப்ரூவல் ஆகாம யாருக்கிட்ட பெண்டிங் இருக்கு. 3வது, சென்ட் அனுப்பாம இன்னும் யாருக்கிட்ட பெண்டிங் இருக்கு. 4வது, 1000 ரூபாய் அனுப்பாமே 8000 ரூபாய் 10,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க ஒரு 20 பேர். அவங்க உயிரோடு இருக்காங்களா, ஓடிட்டாங்களா, இந்த விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 7 ரிப்போர்ட் இருக்கு. இந்த 7 ரிப்போர்ட்டையும் நம்மளுடைய தளபதிகள், நம்மளுடைய உயிருக்குயிரான நண்பர்கள், இந்த 60 பேரும் நாங்க என்னோடு சேர்ந்து இந்த 3 நாள்ல முடிச்சிருவோம். இந்த 3 நாள்ல முடிச்சிட்டோம்னா 100% சிஸ்டம் 100% இருக்கு. ப்ராசஸ் வந்து 100% பர்ஃபெக்டா. எனக்கு இன்னும் அமௌண்ட் வரல. எனக்கு டாப் ஹெட்ல எனக்கு இன்னும் அமௌண்ட் வரல. தாமரை செல்வி டீச்சருக்கு வரல. இன்னொரு 4-5 பேருக்கு எனக்கு வந்து லைன் நிக்குது. இந்த 360 ரெக்கார்டையும் 7 ரிப்போர்ட்டையும் சரி பண்ணிட்டோம்னா இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கி 3 நாளைக்குள்ள எல்லாருக்கும் பணம் வந்துடும். பணம் வந்த பிறகு பணமோ ப்ராசஸோ எந்த லெவல், சில பேருக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வரலாம், சில பேருக்கு செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் வரலாம், சில பேருக்கு ஃபோர்த் லெவல் வரலாம். இது எல்லாம் வந்த பிறகு 100% சிஸ்டம் அது மாட்டும் இயங்கிக்கிட்டே இருக்கும். சிஸ்டத்துக்கு தேவையான டெவலப்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க.
ஸோ 100% நம்ம தயாராயிட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிச்சை ரெடி பண்ணிட்டோம். மேட்ச் வந்து சண்டே ஸ்டார்ட் ஆகுது, ஜூன் 2. வெற்றி பெறப்போவது நம்ம தான். எத்தகைய வெற்றி அப்படின்றதான் பார்க்கணும். ஒரு 50 ஓவர்ல ஒரு 380 ரன் அடிச்ச ரன்னை 10-20 ஓவர்லயே அடிக்கிறோமா, இல்ல 40 ஓவர்ல சேஸ் பண்ணி அடிக்கிறோமா, இல்ல கடைசி வரைக்கும் 50 ஓவர் வரைக்கும் இழுத்து 50வது ஓவர்ல போய் வின் பண்ண போறோமான்றதுதான் விஷயம். 1 லட்சம் ஐடி 1 வருஷத்துல கொண்டு வர போறோமா, 2 வருஷத்துல கொண்டு வர போறோமா, 6 மாசத்துல கொண்டு வர போறோமா அப்படின்றதான் நம்மளுடைய டாஸ்க். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கணும். நீங்க 1 லட்சம் ஐடியை கொண்டு வாங்க, அன்னைக்கு நம்ம எல்லாமே புதியதாக பிறப்போம், அது உறுதி. அந்த 1 லட்சம் ஐடியை எப்படி 4 லட்சம் ஐடியா கொண்டு போகணுன்றது நமக்கு தெரியும். 4 லட்சம் ஐடி வந்த பிறகு வீட்லயே உட்காந்துக்கிட்டு ஹாயா இந்த சிஸ்டத்தை எப்படி இயக்குறதுன்றதும் தெரியும் நமக்கு. அப்ப எப்படி தொடர்ந்து இந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, பல வருடங்கள் தொடர்ந்து போகக்கூடிய ப்ராஜெக்ட் அப்படின்னு, அது கண்கூடா நம்ம பார்க்கலாம். நமக்கு பிறகு நம்முடைய சந்ததிகள் இந்த ப்ராஜெக்ட்ல ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கூடிய விரைவில் நாமினி அப்ளிகேஷன்ல இணைக்கப்படும். அப்ப நாமினியை நீங்க நேமு, ஆதார் நம்பர் இதெல்லாம் இணைக்க வேண்டி வரும். அது நேற்று சொல்லிட்டேன் சார் கிட்ட, பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்மளோட வெற்றி என்பது உறுதி. அது எத்தகைய வெற்றி என்பதுதான் நம்மளுடைய திட்டங்கள், நம்மளுடைய செயல்முறைகள், நம்மளுடைய பண்பாடுகள், இது எல்லாமே தீர்மானிக்கும். பண்பாடுகள் இங்க நான் சொல்றது ஆட்டிடியூட். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. அது ஆக்டிவ், இன்ஆக்டிவ் வரக்கூடாது. அந்த ஆட்டிடியூட ஒவ்வொரு ஸ்பான்சரும் கரெக்டா பண்ணீங்கன்னா இந்த எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஆனா இன்னும் சில பேர் அந்த சென்ட் வரும்போது பணம் அனுப்பணும் அப்படின்ற முடிவு 80% எடுத்துட்டாங்க. இன்னும் 20% பேர் பாக்குறேன், பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அவங்களாம் திட்டத்துல இருந்து இன்வால்மெண்ட் ஆகலை அப்படின்னு நான் சொல்லுவேன். நேற்று பாருங்க, நிறைய ஃபோன் கால் வந்து எனக்கு வரல. காரணம், அதுல ஸ்பான்சர் பேர் வந்ததுனால எல்லாரும் நீங்க விருப்பப்பட்டு அதான் விருப்பப்பட்டீங்க. நேற்றே செஞ்சாச்சு. நேற்று 2:30 மணிக்கு முடிச்சோம், 4:30 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 1.5 மணி நேரம் டைம் இருந்தது. நான் சொன்னேன், சார் 1.5 மணி நேரம் டைம் இருக்கு, அது போட்டு விடுங்க சார், ஸ்பான்சர் எல்லாம் கேட்டுட்டு உடனே செய்யறேன் சார் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டார். இப்போ அது ஈஸியா இருக்கு. நான் கூட நேற்று ஒரு ஸ்பான்சருக்கு ஃபோன் பண்ணி என் ஒய்ஃப் ஐடிக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க சார், கம்ப்ளைண்ட் பண்ணல இந்த அந்த கிளைண்ட்டை, அவருடைய ஸ்பான்சருக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு நான் சொன்னேன். இமீடியட்டா எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நிறைய அப்ரோச் நல்லா, நான் எனக்கு நேற்று பண்ண அப்ரோச்ல எல்லாருமே ரொம்ப சாஃப்ட்கானதா ஹேண்டில் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நண்பர் ரொம்ப நமஸ்காரம், போன் எடுத்தாலும் நமஸ்காரம் ஸ்பீடி கேஷ் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. புரிஞ்சு அவ்வளவு தன்மையா அவ்வளவு அழகா பேசிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன், நீங்க வாய்ப்பு கிடைக்கும் போது அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஒன்றும் புரியல. ஏங்க பணம் கிடைச்ச உடனே அப்ரூவல் பண்ணுங்க, அதாங்க என்னோட கடமை அப்படின்னு. இல்லைங்க, நீங்க உங்க சூழ்நிலை என்னவோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. அப்போ ஒரு முகம் தெரியாத நபரை எவ்வளவு நம்பிக்கையா வந்து அவங்க பிலீவ் பண்றாங்க அப்படிங்கும்போது எனக்கு என்னடா இது, ஸ்பிரிகேஷ் எவ்வளவு விஷயங்கள் லேர்ன் பண்ண கொடுக்குது நமக்கு. நம்ம கூட சில கேரக்டர் எல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனக்குள்ள ஒரு லெசன் உருவாகுது. இந்த ஸ்பிரிகேஷ் கல்ச்சரை உருவாக்கும், இந்த ஸ்பிரிகேஷ் ஆட்டிடியூட மாற்றும், இந்த ஸ்பிரிகேஷ் தினம் 4 மணிக்கு ஏந்திரிக்கணும்ன்ற உணர்வை கொடுக்கும். காலையில ஏந்திரிக்கவங்க வெற்றியாளர். அது ஏபிஜே நிறைய பேர்ல சொல்லியிருப்பாரு. 4 மணிக்கு ஏந்திரிக்கவங்க மிகப்பெரிய வெற்றியாளர், சாதனை படைக்கிறவர். அவருக்கு பணம் வந்து பெரிய விஷயமா இருக்குதா 4 மணிக்கு எழுந்திரிக்கணுமா? நீங்க வேணா பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏபிஜே அவர்லாம் அறிவு, நாலேஜ் தான் முக்கியத்துவம். அவர்லாம் பணம் சம்பாதிக்கணும் எப்படி வேணா சம்பாதிச்சிருக்கலாம்.
அதாவது தந்தை, இந்தியன் ஸ்பேஸுக்கு அவர் தந்தை. அவர் நடிகர் கமல்ஹாசன் எடுத்துங்க, அவர்லாம் 3 மணிக்கே எழுந்திருக்கக்கூடியவர். அவர் சம்பாதிக்கிறாருன்னு அதை பத்தி பேசல. அந்த ரஜினி பெரியதா கமல்ஹாசன் பெரியதா அந்த டாபிக் வரும். பட் அவருடைய நாலேஜ், அவருடைய டெடிகேஷன் பயங்கரமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்கு. இப்ப நம்ம எல்லாமே 4 மணிக்கு எழுந்திரிச்சு வரக்கூடிய ஜூம் மீட்டிங்ல 4 மணி மாறப்போகுது. அப்ப 4 மணிக்கு எழுந்திரிச்சு நம்மளோட திட்டங்கள் கிளியரா இருக்கும், நம்மளோட செயல்பாடுகள் கிளியரா இருக்கும், நம்மளோட தொலைநோக்கு பார்வை கிளியரா இருக்கும். அப்ப இந்த 1,00,000 ஐடின்றது இலக்காக மாறிடும். அது ரத்தத்துல ஏறிடும், நம்ம பிளட்ல ஏறிடும். நம்ம கத்தியால எடுத்து நிச்சயமா ரத்தம் வந்து 1,00,000 பிளட்டோடு கலந்துடும். கலந்துட்டு அந்த இலக்கை எழுதாது. திட்டங்கள் சரியாக இருந்தால் இலக்கு எழுதும். திட்டங்கள் மட்டும் போட்டப்பட்டாரு. அதுக்குரிய பெஞ்ச் மார்க் கரெக்டா இருந்தா, பெஞ்ச் மார்க் கரெக்டா இருந்தா நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டா இருக்கும். அந்த இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டா இருந்தா இந்த டார்கெட் வந்து எளிதாக. அதனால சங்கர் சார் கொஞ்சம் வாய்ஸை கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணி பேசுங்க, உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. 1000 பேருக்கு கண்ட்ரோலா வச்சு அவங்க நல்லதை சொல்லி அவங்களை மேம்படுத்தக்கூடிய வல்லமை ராமன் தரப்பு ஒவ்வொரு சிஸ்டம் ப்ரமோஷனும் ஒரு கையில் இருக்கு. சங்கர் சார் உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு சார். வாய்ஸ் கேக்குதுங்களா ஒரு நாளுக்கு அப்புறம் சங்கர் சார்? நான் எங்க போர்டு மீட்டிங் நடக்கும் கம்பெனில ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் பார்த்தேன் போன்ல ஜூம்ல 40-37 ப்ரொமோட்டர்ஸ் பேசும்போது இந்த பழைய நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் கண்ணில் தண்ணி வந்து இது எப்படி சொல்றது. சங்கர் சார் நீங்க பேசுறது கேட்கல. சங்கர் சார் உங்க மைக் வந்து மியூட் ஆயிடுச்சு. சங்கர் சார் எங்களோட வாய்ஸ் கேக்குதா? சார் அவருக்கு போன் பண்ணி சொல்றதுக்கு யாரோ அவருடைய இணைப்புல போயிருக்கேன், வருவார். ஓகே. சங்கர் சார், சார் உங்க வாய்ஸ் வந்து கிளியரா இல்ல, மைக் மியூட் ஆயிட்டு நீங்க அன்மியூட் பண்ணுங்க. ஹோஸ்ட்ல இருக்கீங்க. பாபு சார் அவர் கால் பண்ணா பிஸின்னு வருது சார். ஓகே சார் போன் பண்ணேன், கட் பண்ணிட்டாரு. இப்ப ஆ. கேளுங்க. சரியா சார். சார் கொஞ்சம் வாய்ஸ் sound- கேக்குதுங்களா சங்கர் சார்? ஹலோ சார் உங்க வாய்ஸ் எதுவும் கேட்கல சார். சார் உங்க மைக்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், அது கொஞ்சம் செக் பண்ணுங்க சார். ஹலோ பாபு சார். சார் உங்களுக்கு கேக்குதுங்களா? சங்கர் சார் உங்க உங்க மைக் வந்து பிரச்சனை, போன். பாபு சங்கர் சார் இப்ப கேக்குது சார். மைக் மியூட் ஆயிடுச்சு சார். உங்க மைக் வந்து மியூட் ஆயிடுச்சு. சார் சொல்லிட்டேன், கொஞ்சம் வெளில போயிட்டு உள்ள வந்தாருன்னா சரியாயிரும். ஓகே ஓகே சார். பாபு அவர் வரட்டும், நீங்க நெக்ஸ்ட் நண்பர்களை பேச சொல்லிருங்க அப்படியே. ஓகே 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 ஓகே. நெக்ஸ்ட் வெல்கம் ஏஜி செல். ஏஜிகே செல்வா சார். எஸ் சார். செல்வகுமார் Yes. செல்வம் சார். எஜிகே Yes, sir. செல்வம், பாண்டிச்சேரி சார். Yes, sir. குட் மார்னிங் லீடர்ஸ். அவரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் நான். ஏன்னா நான் 12 டைரக்ட் முடிச்சு அணியில 12 டைரக்ட் முடிக்கிறதுக்கு நேற்று 5 ஐடி போட்டேன் அவருக்கு. அவர் 5 ஐடி போடும்போது ஒருத்தர் வந்து டிரைவிங்ல இருக்கு சார், நான் 750 நான் பேசுறேன்னு சொல்லிட்டாரு. ஒன்று மறுபடியும் 750 ஃபோன் பண்ணும்போது அவர் மறுபடியும் எடுத்து அவர் அப்ரூவல் கொடுத்தாரு.
ஒருத்தர் வந்து ஃபோன் எடுத்து தெலுங்குன்னு பேசினாருங்க. பேசிட்டு அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டாரு. நான் ஸ்பீடு கேஸ்ன்னு பேசுறேன் சொன்ன உடனே அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டாரு. அவங்க அம்மாவுக்கும் தெரியல. நான் உடனே உங்களுக்கு கால் பண்ணி, சார் உங்க அப்ளைன்ட்டு கொஞ்சம் தயவுசெய்து பேச சொல்லுங்க, பேசிட்டு எனக்கு லைன்ல வர சொல்லுங்க சார் சொன்னேன். அவரும் அப்ளைன் லைன்ல வந்தாரு. சார் என்ன சார் என்ன சார் சொன்னாங்க சார் சொன்னதுக்கு, ஒன்றும் இல்லைங்க சார் கொஞ்சம் காது கேட்காது வேற ஒன்றும் இல்லைங்க சார்னாரு. அப்புறமா உடனே அடுத்து அவர் பேசி உடனே அப்லோட் கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி சில நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடந்தது சார். அந்த அளவுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது நேற்று. ஒரு 5 பேருக்குமே அப்லோட் வாங்கி கொடுத்தாச்சுங்க. 7:57க்கு அப்லோட் வாங்கி முடிச்சேன் சார் நான். அந்த அளவுக்கு எல்லாமே ஸ்பீடா, நல்ல ஸ்பீடு கேஸ்னா ஸ்பீடா இருக்கு சார். அதான் விஷயம் சார். தேங்க்யூ செல்வம் சார். ரொம்ப அந்த பாண்டிச்சேரி ஃபங்க்ஷன் வந்து 2ஆம் தேதி எல்லாம் மீட்டிங் ஹால்லாம் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க போல இருக்கு. எல்லாமே சார் நேற்று பேசணும் சார். எஸ் சார் சரஸ்வதி டைனமிக் ஹால் கொடுத்துருக்கீங்க. ஹால் ஃபில் ஆகணும், அது உங்க பொறுப்பு. சூப்பரா ஃபுல்லா ஃபில் பண்ணிடலாம் சார். ஓகே, எல்லாம் என் டீம்ல இருந்து குறைஞ்சபட்சம் 50 பேர் இருப்பாங்க சார். வெரி குட், சூப்பர் சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுந்தரராஜன் சார் ஹோஸ்ட்ல இருக்கீங்க, நீங்க பேசலாம். செல்வம் சார் நீங்க மைக்கை மியூட் பண்ணீங்க, ஹலோ, பேசுங்க சார். நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். சார் நீங்க பேசலாம். தினசரி நான் வந்து மீட்டிங் அட்டன் பண்றேன். உங்க எல்லாருடைய வழிநடத்தலும் மிக நன்றாக இருக்கிறது. வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் சீனிவாசன் சார், உங்களுக்கு ஹோஸ்ட்ல இருக்கீங்க. சார் வணக்கங்க சார். எல்லாருக்கும் காலையில நம்ம மீட்டிங்ல கலந்துட்ட எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் சார். நேத்து தாங்க சார் எனக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் 5:30 மணிக்கு வந்ததுங்க சார். மனசுக்குள்ள தாரமங்கலத்துல இருந்து போன் பண்ணாருங்க சார், ராமலிங்கம் அப்படிங்கிறவரு போன் பண்ணாரு. மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். போன் வந்த உடனே ஒரு ஆர்ப்பரிப்பு. உடனே சார் நான் உங்களுக்கு பணம் அனுப்புறேன், அப்லோடு கொடுங்கன்னாரு, கொடுத்துட்டேங்க. இன்னொருத்தருக்கு போன் பண்ணேன். அவர் ரொம்ப கொஞ்சம் என்னன்னா நான் ஃபங்க்ஷன்ல இருக்கிறேன் அங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டாரு. ஒரு 7 கால் பண்ணேன், அவாய்ட் பண்ணிட்டாரு. சரி காலையில கால் பண்ணி பார்க்கலாம், சரவணன்கிறவரு காலைல கால் பண்ணி பார்க்கலான்னு விட்டுட்டேங்க. உடனே எனக்கு அடுத்தது ரீபர்த் 750 ரூபா சுகுந்தாங்கிற மேடம் காமிச்சதுங்க சார். அவங்களுக்கு ரீபர்த்ல காமிச்சிருக்கு. அவங்க மெயின் ஐடில பார்த்தாங்க, ஸோ காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேடம் கொஞ்சம் பாருங்க மேடம், உங்களுக்கு தான் காமிக்குதுன்னு சொன்னேன். அப்புறம் ரீபர்த்ல காமிக்குது சார், எனக்கு 1500 ஒட்டுக்கா போட்டுருங்க, நான் அப்செட் கொடுத்துறேன்னாங்க. சரி உடனே நான் 500 நான் பக்கத்துல கடை வாங்கி அவங்களுக்கு 1500 கொடுத்துட்டு அவங்க எனக்கு வந்து அப்செட் கொடுத்துட்டாங்க. இந்த சரவணன்கிறவங்க மட்டும் தான் கொஞ்சம் நம்ம ஸ்பீட் கேஸுங்கிற பேருக்கு உகுந்த மாதிரி யாரும் ஒர்க் பண்ணல. அதுதான் காலைல நம்ம மீட்டிங் வந்திருக்கோம், அந்த சின்சியாரிட்டி இல்லை. அந்த சின்சியாரிட்டிக்கு வந்தாங்கன்னா இன்னும் ஸ்பீடா இருக்கும். அந்த சின்சியாரிட்டிக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஏதோ கூப்பிட்டாங்க, ஐடி போட்டுட்டோம் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் ஒரு 20% போக மாட்டேங்குதுங்க சார். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் நம்ம ஸ்டடி பண்ணுங்க சார். பண்ணா இவரு நம்ம சங்க சார் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா பாஸ்டா போகும், நல்லா இருக்கும் சார். இன்னும் ரீச் பண்ணிடலாம் சார். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க சார். மலமலன்னு போயிடுங்கிற நம்பிக்கையெல்லாம் வந்துருச்சுங்க சார் மனசுல. இப்ப நானே இன்னைக்கு ஒரு 2 ஐடி கொடுக்க போறேங்க சார். ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு டைரக்ட்ல 2 ஐடி கொடுக்க போறேன். அதில் நானும் குறைஞ்சது ஒரு 50 பேர்த்து பேசிட்டேங்க. அந்த தோத்து போன ஃபீலிங்ல அவங்க இருக்கிறதுனால உள்ள வரத்துக்கு பயப்படுறாங்க. இப்ப இன்னைக்கு 2 ஐடி, நேற்று எனக்கு பேமெண்ட் வந்துருச்சு, இன்னைக்கு 2 ஐடி வருங்க சார், டைரக்ட்ல கொடுக்க போறேன். நம்மளது ரொம்ப ஸ்பீடுங்கிறது இது 200 ஸ்பீடை தாண்டி போகும் சார். நீங்க சொன்ன மாதிரி 2ஆம் தேதி லான்ச் பண்ணிட்டா கண்டிப்பா 200 தாண்டி போயிருங்க சார். அந்த அளவுக்கு ஸ்பீடு போயிடுங்க சார். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். அருமையா பேசுனீங்க. நெக்ஸ்ட் ரேவதி ஹோஸ்ட்ல இருக்கீங்க. பி ரேவதி ஹோஸ்ட் தான். நேத்த ஹேண்ட் பண்ணியிருந்தீங்க, பேசல. கொஞ்சம் குயிக்கா வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாக்டர் VVC. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமையட்டும் சார். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த 27 இயர்ஸ் என்னோட கேரியர் லைஃப்ல எல்லாம் SF பிரைவேட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த 10ஆம் தேதி சேலரி போடுவாங்களா, 20ஆம் தேதி சேலரி போடுவாங்களா, இல்ல 25 போடுவாங்களா, இந்த மாசம் போட்டுருவாங்களா, பழைய சேலரி இந்த மாசம் போட்டுருவாங்களா அப்படின்னு இந்த பணத்தை நோக்கியே ஓடி 27 வருஷம் கடந்துருச்சு சார். நேத்து நான் ரியலைஸ் பண்ண பணம்
நம்மளை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கு சார். சும்மையாலுமே இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமும் இன்ப அதிர்ச்சியாகவே இருந்தது சார். இப்படி ஒரு வாய்ப்பை நல்கிய இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். இனியும் வந்து சென்ட் ஹெல்ப் அப்படிங்கிறதுக்கு நான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு இங்க வரும்போது இம்மீடியட்டா அந்த சென்ட் ஹெல்ப் கொடுத்து அந்த அப்ரூவல் அப்படிங்கிறது வந்து பிபிஏ அப்படிங்கறத வந்து 200% நான் ரியலைஸ் பண்ணேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் இந்த நேரத்துல வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ கிரி சார். நெக்ஸ்ட் உஷாராணி மேம். சார் எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம் சார். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளை தாண்டி ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. நான் சண்டே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எங்க ஊர்லயே தெரிஞ்ச பையன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அவன் துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நான் சனிக்கிழமைக்கு அவங்க பிளானை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு ஐடி போடலான்னு சொல்லியிருக்கான். ஞாயிற்றுக்கிழமை ஐடி போடும்போது ஆல்ரெடி போட்டாச்சு. லாஸ்ட் சண்டே போடும்போது அவன் ஒரு வார்த்தை சொன்னான், அக்கா நீங்க சனிக்கிழமைக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில எனக்கு ஒரு மெசேஜ், அக்கா எனக்கு இன்னொருத்தர் இதே இதுவே எனக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கிறாருங்கக்கா அப்படின்னு. சோ ஒரு நாள் நான் மிஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னா நான் அவனுக்கு திங்கக்கிழமைக்கோ ஞாயிற்றுக்கிழமைக்கு ஈவினிங்கோ கால் பண்ணியிருந்தேன்னா அவன் சொல்லியிருப்பான், அக்கா இன்னைக்கு காலையில நான் ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. சோ பிளான் பாத்தீங்க அப்படின்னா அவன் துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சோ பல விதத்துல பிளான் எல்லாத்துக்குமே போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இது ஒரு உதாரணமா சொல்றேன். அப்புறம் ஏன்னா இப்ப பின்னாடி பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லாத்துலயும் ஜாயின் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துருவோம். ஆனா அதை கொஞ்சம் சீக்கிரமா பண்ணணும் அப்படிங்கறதுதான் என்னோட தாட்டு. அது மட்டும் இல்லாம சார் வந்து ஆல்ரெடி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் கொண்டு போகணும்னு சொன்னாரு. ரொம்ப நல்ல விஷயம் சார். தாராளமா கொண்டுட்டு போலாம். பேரண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களும் ஒரு ஐடியா போட்டு ரொம்ப அழகா அந்த பசங்களே கொண்டு வந்து சேர்த்திருவாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. கண்டிப்பா அதையும் நல்லா பண்ணலாம். ஸோ நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நேற்று அப்டேஷன்ல கிளியரா வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லெவலோட கவுண்டிங் காட்டுது. ஃபர்ஸ்ட் லெவலா செகண்ட் லெவலோட அமௌண்ட்டா. ஏன்னா இந்த 1000 பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் நம்ம ரிசீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது கிளியரா தெரியும். மீதி வர்றது எல்லாமே 750, 500, 250 காம்பினேஷன்ல வருது. அது செகண்ட் லெவலுக்கு வருதா, தேர்டுக்கு வருதா, ஃபோர்த்துக்கு வருதான்னு நிறைய பேருக்கு யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. ஆனா நேற்று அப்டேஷன்ல நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அழகா வருது ஃப்ரெண்ட்ஸ். 3வது லெவலுக்கு இன்கம் ரிசீவ் பண்ணியிருக்கிறோமான்னு. அப்படி 3வது லெவல் பண்ணிட்டோம்னா 2வது லெவல் அதுக்கப்புறம் கீழே காட்டுது. சோ அழகா சிஸ்டம் சூப்பரா போயிட்டு இருக்கு. அதை நல்லா அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தான் எல்லாத்துலயுமே டாப்ல இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். மேம் ஒரு ரிக்வஸ்ட் வந்து நீங்க பேசுறப்பே வந்து 2ஆம் தேதியோட இனாகிரேஷன் ஃபங்க்ஷனை பத்தி கொஞ்சம் கூடுதலா பேசியிருக்கலாம். என்னன்னா நம்ம வந்து உங்களுடைய டீம்ல இருக்க எல்லாரையுமே இன்னைக்கு வர சொல்லுங்கிறத கொஞ்சம் ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன். அதையும் ஆல்ரெடி இல்ல சார், எல்லாத்துக்கும் ஆல்ரெடி அப்பவே போட்டாச்சு சார். நீங்க அந்த மார்னிங் நேத்து போட்டோம் இல்லைங்களா, டைமை சேஞ்ச் பண்ணி அப்பவே குரூப்லயும் போட்டாச்சு சார். இண்டிவிஜுவலாவும் கால் பண்ணியும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கண்டிப்பா பண்ணிக்கலாங்க சார். தேங்க்யூ. எல்லாருமே அந்த டிபி பிக்சராவும் ஆட் பண்ண போறோம் சார். வாட்ஸ்அப்லயும் இன்னையில இருந்து அதையும் ஒரு பிக்சரா கொண்டு வந்துடலாம். கண்டிப்பா ஷூரா பண்ணிடலாங்க சார். தேங்க்யூ சோ மச் சார். ஐயா ஐயா சங்கர் ஐயா லைன்ல விட்டாரு. கொஞ்சம் அவர் லைன் கொடுங்க. வர ஒரு நிமிஷம். சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ் எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப் நீங்க வந்து உருவாக்கிடணும். இண்டிவிஜுவலா ஒருத்தர் வந்து 12 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்து சிஸ்டம் ப்ரமோட்டரா உள்ள வந்துட்டாருன்னா அவருக்கு இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் குரூப் இருக்கணுங்கிறத நம்ம சொன்னோம். அதையும் இங்க பதிவு பண்ணிக்கிறோம். இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா இந்த பணம் வருது போகுது அதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். நம்ம சிஸ்டம் எப்படி வந்து மேலும் மேலும் மெருகேற்றி கொண்டு போகணுங்கிறத பத்தி பேசலாம். சங்கர் சார் வெல்கம் சார். உங்களுக்கு ஓவர்ஸ்லாம் இருக்கீங்க. சங்கர் சார். தேங்க்யூ. நான் எதுல அவுட் ஆஃப் ஜூம் எந்த என்ன மறுபடியும் எது பேசினாலும் அது சிறந்ததா தான் இருக்கும். சரிங்க சார். ஓகே. ஸோ அதான் நம்மளுடைய அந்த மார்னிங் அப்படி 4 o'clock எழுந்து எல்லாருமே சாதனையாளர்கள் தான். அது ஏபிஜே நிறைய விஷயத்துல நிறைய பேர்ல சொல்லியிருப்பாரு. நிறைய சாதனையாளர் இருக்காங்க. நீங்க லிஸ்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மார்னிங் எழுந்திருக்கிறவங்க தான். அதில் நம்ம ராமலிங்க சாரும் ஒருத்தர். எப்பயுமே அவர் வந்து 3 மணிக்கு எழுந்திரிக்கக்கூடியவர். 3:30க்கெல்லாம் ஃபோன் பண்ணக்கூடியவர். கண்டிப்பா நம்மளும் அந்த 4 ஜூம் 5 மணின்றதை 4 மணியா மாத்திரம்னா நம்மளுடைய இலக்கு தெளிவாக புரியும். நம்ம திட்டங்கள் எளிதாக எடுத்து செல்ல முடியும். ஒரு திட்டம் செயல்படுத்தணும்னா பெஞ்ச் மார்க் இருக்கணும். திட்டம் வந்து போட்டா பத்தாது. அந்த திட்டத்தை நிறைவேற்றணும். அந்த நிறைவேற்றுறதுக்கு பெஞ்ச் மார்க்ஸ் வேணும். அந்த பெஞ்ச் மார்க்ஸ்க்கு என்னென்ன டூல், யார் சப்போர்ட்டர்ஸ் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும்.
முடிவு பண்ணோம்னா இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டா நடந்ததுன்னா டார்கெட் வந்து எளிது. இந்த மாதிரி திட்டங்களை வகுத்து நம்ம அந்த 1 லட்சம்ன்றது எப்ப கொண்டு வரோம் அப்படின்றதுதான் முக்கியம். கையை கீறினாலோ இல்ல அடிபட்டு ரத்தம் வந்தாலோ அல்ல 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம் அப்படியே அனிமேஷன்ல நினைச்சு பாருங்க. அந்த பிளட் 1 லட்சம் 1 லட்சம் சொல்லிட்டு வெளில வரும். ஒவ்வொருத்தருடைய ரத்தமும் மாற வேண்டும். 1 லட்சம் 1 லட்சம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருங்களேன், அது நடக்கும், நடந்தே தீரும். அதுதான் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். இந்த 4 மணின்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகணும், வெகு சீக்கிரத்தில் அடாப்ட் ஆகணும். அதே மாதிரி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல விஷயம். அதுக்கு இமிடியேட்டா அலோவபிள் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு வரேன் சாஃப்ட்வேர்ல. அதுல அந்த ஸ்டூடெண்ட் என்ன டைம் குறிப்பிடுறாரோ அந்த டைம்ல மட்டும் நம்ம கால் பண்ணா போதும். கால் பண்ணி ரிசீவ்டு சென்ட் பண்ணா போதும். அதையும் நம்ம கொண்டு வரலாம். உங்களுக்கு என்னென்ன வேணும், உங்களுக்கு டார்கெட் யாரு, அந்த டார்கெட் பீப்புளுக்கு என்ன மாதிரி டைம் வேணும், அந்த டார்கெட் பீப்புளுக்கு நீங்க என்ன மாதிரி சொல்லணும், இந்த விஷயம்லாம் எல்லாமே சாஃப்ட்வேர்ல வேணும், கொண்டு வரலாம். சாஃப்ட்வேர் கிளியரா இருக்கு. பயங்கர சந்தோஷம் எனக்கு. எவ்வளவு நாள் பிறகு ஒரு பெரிய ஹாப்பி தெரியுமா? ஒரு 7 ரிப்போர்ட் இருக்கு. அது சொல்லும்போது உங்களுக்கு விழுந்துச்சா இல்ல வெளில வந்துட்டான்னு தெரியல. திருப்பி சொல்றேன். 7 ரிப்போர்ட் இருக்கு. ஒரு ரிப்போர்ட்ல 10 ரெக்கார்டு, ஒரு ரிப்போர்ட்ல 50 ரெக்கார்டு, ஒரு ரிப்போர்ட்ல 60 ரெக்கார்டு, ஒரு ரிப்போர்ட்ல மட்டும் தான் 360 ரெக்கார்டு இருக்கு. இத நானும் நமது நண்பர்களும் 60 பேரும் சேர்ந்து 3 நாள் நான் டார்கெட் வச்சிருக்கேன். ஆனா அவங்கள ஸ்பீடுக்கு 2 நாள்ல முடிச்சிடலாம். ஆனா சாஃப்ட்வேர் சார் என்ன சொன்னாரு, நீங்க மொத்தமா ரிப்போர்ட்டை கொடுத்து எனக்கு அனுப்பிச்சீங்கன்னா எனக்கு கன்ஃபியூஸா இருக்கும் சார். ஒரு ரிப்போர்ட்டும் கிராஸ் செக் பண்ண ரிசல்ட்டை எனக்கு அனுப்புங்க. நான் டிபியில் செக் பண்ணிக்கிறேன், டேட்டா பேஸ்ல செக் பண்ணி எந்த இடத்துல அப்ரூவல் நிற்குது, எந்த இடத்துல சென்ட் கொடுக்காம இருக்காங்க, யார் இங்கே இல்லை, யார் ஓடி போயிட்டாங்க, யார் இன்ஆக்டிவாக இருக்காங்க, இது எல்லாத்தையும் நான் முடிச்சது. எனக்கு 10 ரிப்போர்ட்டாக அனுப்புங்க சார். நான் 10 சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ண பிறகு நமக்கு கடைசியாக ஃபைனலாக இன்ஆக்டிவ் லிஸ்ட் கிடைச்சிடும் சார். இன்ஆக்டிவ் லிஸ்ட் கிடைக்கும் போது இந்த ரிப்போர்ட் சரி பண்ணும் போதே நிறைய பேருக்கு பணம் போயிடும். ஆனா இன்ஆக்டிவ் லிஸ்ட்னால இன்னும் சில பேருக்கு பணம் போகாமலும் இருக்கலாம். அந்த இன்ஆக்டிவ் லிஸ்ட்டை ஒரே நாள்ல நம்ம மாத்திட்டோம்னா எல்லாரும் சேர்ந்து 4வது நாள் அந்த எனக்கு பணமே வரலன்னு சொல்றவங்களுக்கு வந்துடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் டிஸ்கஷன் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியை ரெடி பண்ணியிருக்கோம். அப்ப 4 நாள் பணி இருக்கு. இதுக்கும் சிஸ்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த 4 நாள் பணி நான் சிஸ்டம் ஒர்க். சிஸ்டம் அது மாட்டும் எந்தெந்த ட்ரீலாம் கிளியரா இருக்கும், அந்தந்த ட்ரீக்கெல்லாம் பணம் போய்கிட்டு இருக்கும், சென்ட் நடக்கும், டிரான்சாக்ஷன் நடக்கும், எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஸ்மூத், ஃபைன், கிளியர், 100% கிளியர். இந்த நான் சிஸ்டம், இந்த ஏற்கனவே வந்த ரெக்கார்டு, இப்ப வர்ற ஐடினால எந்த பிரச்சனையும் அதையும் பார்த்தோம். அருமையா இருக்கு. ஒருத்தர் 1000 ரூபாய் டொனேட் பண்ணாதான் உள்ள போக முடியுது, டேஷ்போர்டுக்கே போக முடியுது. அதை பண்ண போறோம். ஏற்கனவே அனுஷா மேடம் ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. இப்ப ஸ்பான்சர் ஒத்துழைக்கிறேன்னா ஸ்பான்சரை லாக் பண்ண போறோம். ஸ்பான்சர் தன்னோட ஐடி லாகின் போகும்போது உள்ள போகும்போது அவருக்கு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். நீ அந்த விஷயத்தை சரி பண்ணிட்டு உள்ள போகணும், டேஷ்போர்டுக்கே போக முடியாது. இன்னும் 10 நாட்கள் அது கொண்டு வர போறோம். ஒரு ஸ்பான்சர் மீண்டும் மீண்டும் அதே தப்பை பண்ணிட்டு அவங்க வந்து அந்த அவங்க கீழே இருக்கிற கிளைண்ட்டு நான் பார்த்து சொல்றேன், நான் பார்த்து தான் சொல்ல முடியும், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு அதிகபட்சம் ஒரு 6 மணி நேரம் டைம் கொடுக்கலாம். அதுக்கு மேல பணம் அனுப்புறதுல லேட் பண்ணனா, ஏன்னா இந்த ப்ராஜெக்டுக்கு ஹீரோவே சென்ட் தான், நல்லா புரிஞ்சுங்க. ரிசீவ் எப்போ வேணா வந்துடும், வராம இருக்கவே இருக்காது சார். இப்ப 1000 ரூபாய் வாங்கி கொடுத்தேன், இப்ப சில பேர் 750 ரூபாய் எக்ஸ்ட்ரா அனுப்பிச்சிருக்காங்க. அந்த 7 ரிப்போர்ட்ல அது ஒரு ரிப்போர்ட், அது திருப்பி வாங்கி தர போறேன். அந்த 750 வாங்கி தந்து யாருக்கு அனுப்பணுமோ அது கரெக்டா போக போகுது. ஸோ யாரும் தப்பிக்க முடியாது இங்க இருந்து. யாராவது எடுத்துட்டு ஓடினா கூட அந்த ஐடியை இன்னொருத்தர் வாங்கும்போது அவர் தருவாரு. ஒரு 8000 ரூபாய் லாஸ் அவருக்கு, அவ்வளவுதான். ஆனா 1,40,000 அவருக்கு வரப்போகுது அந்த ஐடியா மாத்துறவருக்கு. பணம் தேடி வரும் உங்களை. நாளைக்கு ஒரு சொல்லு இந்த சிஸ்டம் நமக்கு போட்டோம் சார், வாங்கியே தரல சார் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டீங்க. அந்த வேதனை அடையவே மாட்டீங்க. உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய நாள் வேணா ஒரு 10 நாள் 15 நாள் ஆகலாமே தவிர உங்கள் பணம், நீங்கள் தவறாக அனுப்பிய பணம், தெரியாமல் அனுப்பிய பணம் உங்களுக்கு திரும்பி தேடி வரும். உங்கள் வீட்டுக்கு, உங்கள் வாலெட்ல, உங்க ஜிபேல உங்களுக்கு தேடி வரும். உங்க அக்கௌண்ட்ல போய் பத்திரமா இருக்கும். கவலையே படாதீங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை நாங்கள் 3 நாளும் முடிச்சிடுறோம்.
இன்னைக்கு காலைல 9ல இருந்து 10 மணிக்குள்ள நான் எப்போ வேணா ஜூம் மீட்டிங் பாபு சார் கால் பண்ணுவாங்க. நம்ம தளபதிகள்லாம் வந்துருங்க. ஆர்டி மேடத்துக்கிட்ட அனுப்பிச்சிடுறேன், அனுஷியா மேடத்துக்கிட்ட அனுப்பிச்சிடுறேன். அவங்களாம் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்றாங்க கம்ப்யூட்டர்ல. டக்குன்னு எனக்கு ரிப்போர்ட்டு பிரிச்சுக்கிட்டு 10 ரிப்போர்ட்டா எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் டெவலப்பர்ஸ்க்கு இல்லை நீங்களே கூட டெவலப்பர்ஸ்க்கு அனுப்புங்க, தப்பு கிடையாது. அனுப்பிச்சிட்டிங்கன்னா சார் ஃப்ரீயா இருக்கும் போலாம் ஒவ்வொன்றா சால்வ் பண்ணுவாரு. நம்ம இந்த இந்த பிரேக் எல்லாத்தையும் எடுத்து விடுவோம். எடுத்து விட்டோம்னா என்ன மாதிரி பணம் வந்து நின்று போயிருக்கிற நிறைய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் 2 நாள்ல போய் சேர்ந்துரும். அதுக்கப்புறம் இன்ஆக்டிவ் ஐடியா ராமலிங்க சார் சொன்ன மாதிரி ஒரே நாள்ல மாத்திரம் இன்ஆக்டிவ் எல்லாருமே ஜூம்ல வந்து அந்த இன்ஆக்டிவ் ஐடியா ஒரே நாள்ல மாத்திட்டோம்னா 100% பியூர் டேட்டா பேஸ் அங்க உள்ள இருக்கும். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே புரிய வச்சுதான் சேர்க்கறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, ஒரு தவறுன்னு சொல்ல மாட்டேன், தெரியாமல் செய்த தவறு, டார்கெட்டை நோக்கி சில விஷயங்கள், புரிதல் இல்லாமல் செய்த விஷயங்கள், அதை அழகா திருத்திக்கிறாங்க. இப்ப பாருங்க, இப்ப வர்ற நியூ எல்லாம் பியூட்டியா இருக்கு. என்ன ஒண்ணு, அவங்களுக்கு ரிசீவ்டு கோடு வரல. நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். நேத்துல இருந்து 5 ஐடி போடலாம்னு சொன்னோம். நேத்து நம்மளே லாக் பண்ணிட்டோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் 75% லாக்ல தான் இருந்தது இல்லைங்களா? 4:30 தான் திறந்து விட்டோம். இன்னைக்கு பாருங்க, இன்னைல இருந்து நல்ல ஐடி வரும். ஐடி வர 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 என்ன ஆகும், எல்லாருக்கும் ரிசீவ் கோடு வரும். 15ஆம் தேதி போய்கிட்டு இருக்கு. 15ஆம் தேதி எண்டில் இருக்கு. இன்னும் ஒரு 20 ஐடி புதுசா வந்தவொடனே 16ஆம் தேதி வந்தவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் அந்த லைன். இப்ப பாருங்க, ஒரு 2000 ஒரு 1000 ஐடி 1500 வர ஆரம்பிச்சுன்னா ஒரே நாள் 16வது 17 18 3 பேருக்குமே போகும். நல்லா புரிஞ்சுங்க. ஐடி வரலன்னா என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் வெயிட் பண்ணி தானே ஆகணும். வராமலாம் இருக்காது, வெயிட் பண்ணணும். கீழே ட்ரீ ஃபார்ம் ஆக மேல இருக்கவனுக்கு ரிசீவ்டு போகும். கீழே வந்து நம்மளுக்கு டொனேட் பண்ற ஆள் கீழே உட்காந்தா தானே நமக்கு 1000 ரூபாய் ரிசீவ் ஆகும். நம்ம வந்து நான் 17ஆம் தேதி ஜாயின் பண்ண சார், வரவே இல்லை சார், எங்க ஸ்பான்சர் ஒரே நாள்ல வந்துருந்தாரு, அது தப்பு. ஒரே நாள்ல வந்துருந்ததெல்லாம் தப்பு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. எத்தனை நாள்ன்றது நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது. வரும், ஒரு ஆவரேஜா சொல்லுங்க, ஒரு 10 days சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. அடுத்த ஐடி நிறைய வரும்போது உங்களுக்கு தெரியும். டெய்லி தான் நம்ம ஜூம் மீட்டிங்ல ராமலிங்க சார் அழகா சொல்றாருல எத்தனை ஐடி வந்திருக்குன்னு. அதை பேஸ் பண்ணி நீங்களே ஒரு அசம்ஷன் சொல்லலாம். ஒரு நாளைக்கு ஒரு 1000 ஐடி வந்ததுன்னா சார் 5 நாள்ல 4 நாள்ல வந்து சார், ஆனா வரது 2 நாள் வரும், கூட ஒரு 2 நாள் சேர்த்து சொல்லணும். ஏன்னா அவங்க ஒரு எதிர்பார்ப்பு, அவங்க பாவம் எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல ஏமாற்றம் அடையக்கூடாது. 2 நாள்ல வர்றதை வந்து நம்ம 5 நாள்ல வந்துடும் சார் உங்களுக்கு ரிசீவ்டு போடு அப்படின்னு சொல்லணும். ஐடி ஸ்லோவா வந்துட்டு இருக்கும்போது ஐடி ஸ்லோவா வந்துட்டு இருக்கு சார், உங்களுக்கு ஆவரேஜா ஒரு 10 நாளுக்குள்ள ரிசீவ்டு கோடு வந்துடும், இப்படி சொல்லணும். இதை சொல்ல பழகிங்க. அந்த கால் கூட வரக்கூடாது. இந்த மாதிரி கஸ்டமர் கேருக்கு நான் வந்தேன், எனக்கு ரிசீவ்டு கோடு வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. கஸ்டமர் கேருக்கு ப்ராசஸ் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் தான் வரணும். அதுக்கு நம்ம ஸ்பான்சர் வந்து கரெக்டா அவங்கள எஜுகேட் பண்ணணும், டீச் பண்ணணும், டியூன் பண்ணணும். எஜுகேட் டீச் அப்படின்னு சொல்றதை விட டியூனிங் தான் ஒரு அருமையான வார்த்தை. நீங்க டியூன் பண்ணீங்கன்னா அவர் ஒரு ஸ்பான்சரா மாறுவார், அவர் ஒரு ட்ரெயினரா மாறுவார். டிஓடின்னு சொல்லுவாங்க, ட்ரெயினர் ஆஃப் த ட்ரெயினர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களாம் ப்ராஜெக்ட் டிஓடி ப்ரோக்ராம் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ கற்றுக் கொடுக்கணும், எப்பயுமே கற்றுக் கொடுத்துட்டா எல்லாமே சரியாயிடும். அதுல ஸ்ட்ராங்கா இருங்க. இப்படி இந்த விஷயங்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நீங்க மும்மூர்த்தின்னு சொல்றீங்கல்ல, அந்த மும்மூர்த்தி எது தெரியுமா? ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் சமத்துவம். ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போதும் சரி, ஐயப்பன் கோயில் போகும்போது பாருங்களேன், இப்ப நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நானும் தாடி வச்சுக்கிட்டு நான் 25 வருஷமா ஐயப்பன் கோயில் போயிட்டு இருக்கேன். தொடர்ந்து போயிட்டே தான் இருப்பேன். என்னோட வாழ்நாள் ஃபுல்லா போயிட்டு இருப்பேன். போகும்போது என் பக்கத்துல ஒரு கோடீஸ்வரன் வருவார். அவரு என்ன மாதிரி தாடி வச்சுட்டு சட்டை போடாம இருப்பார். அவரை பார்த்தா ஓ இவரும் மிடில் கிளாஸா அப்படின்னு தோணும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரிக்ஷா ஓட்டுறவரு, வறுமையில் ரொம்ப கீழே இருக்கிறவரு, அவரும் என்ன மாதிரியே தான் இருப்பார், தாடி வச்சுக்கிட்டு இருப்பார். இவரை பார்த்தீங்கன்னா ஓ இவரும் நம்மள மாதிரி தான் மிடில் கிளாஸ். பார்க்கும் பார்வை அந்த சமத்துவம் ஐயப்பன் கோயில கிளியரா தெரியும். எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி நீங்க ஹஜ்ஜி பயணமா இருந்தாலும் எடுத்துங்க, கடன் வாங்கிட்டு போவாங்க ஹஜ்ஜிக்கு. எவ்வளவு முஸ்லிம்ஸ் கடன் வாங்கிட்டு போறாங்க தெரியுமா? பாவற்றில இருக்கிறவங்க, அது அவங்களுக்கு ஒரு பெரிய இலக்கு. அப்ப அங்கேயும் சமத்துவம், எல்லாரும் ஒன்னும் கோடீஸ்வரனும் ஒன்னா இருப்பாங்க. ஸோ சர்ச்சிலையும் அதை நம்ம நிறைய பார்த்துருக்கலாம், திருவிழாக்கள்ல பார்த்துருக்கலாம். அதுதான் ஸ்பீடு கேஷ். ஒரு லெவல் கான்செப்ட்ல 10 லெவலை பிரிப்பாங்க. பட்ஜெட் 1000 ரூபாய் லெவலை பிரிக்கலன்னா 10 லெவலுக்கு பிரிப்பாங்க. அந்த 10 லெவல்ல இருந்து வேற வேற பணம் வரும். ஒரு லெவல் 5% வரும், ஒரு லெவல்ல 2% வரும், ஒரு லெவல்ல 1% வரும்.
பைனரியில என்ன பைனரி பேர் மச்சோ அது வந்துட்டு இருக்கும், கட் ஆஃப் பண்ணிடுவாங்க. கடைசி வரைக்கும்லாம் வராது, சொல்லப்பட்ட அந்த லெவலுக்கு வராது. ஆனா இங்க எனக்கு செகண்ட் லெவல் 500 தான் வரும் ப்ராஃபிட். ராமலிங்க சாருக்கும் செகண்ட் லெவல்ல ப்ராஃபிட், சிஎஸ்க்கும் செகண்ட் லெவல்ல ப்ராஃபிட் 500 தான். நம்ம பாலு பழனியாடி சாருக்கும் செகண்ட் லெவல்ல 500 தான். இந்த ஸ்பீடு கேஸ்ல யார் சேர்ந்தாலும் செகண்ட் லெவல்ல 500 தான் ப்ராஃபிட். ஒவ்வொருவருக்கும் வேற வேற முகங்கள் எடுத்துக்கிட்டு அந்த 500 அனுப்புது ஒவ்வொரு லைனும். செகண்ட் தேர்ட் லெவல்ல எனக்கு 2000 ப்ராஃபிட், எல்லாருக்கும் 2000 தான் ப்ராஃபிட். இந்த சமத்துவம் இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தால மட்டும்தான் கொண்டு வர முடியும். இந்த சமத்துவம் தான் மும்மூர்த்திகள்ல முதல் மூர்த்தி. ரெண்டாவது திருமூர்த்தி ஸ்பான்சர். சான்ஸே இல்லை. எந்த கான்செப்ட்லயும் ஸ்பான்சருக்கு 10% அவ்வளவுதான், அதோட நிறுத்தி ஓரம் கட்டிடுவாங்க. இது ஸ்பான்சர் ஒருத்தரோட ரீபத்தும் ஸ்பான்சருக்கு தான் சொந்தம். நேற்று எனக்கு டாப் 8ல எந்த பணமும் வரல, ஸ்பான்சர் இன்கம் வந்தது 10,000 ரூபாய். பயங்கர ஹாப்பி எனக்கு. இந்த 4வது ஸ்பான்சர் இன்கம் அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. நான் ஒரு 50 ஸ்பான்சரை போட்டா அந்த 50 பேருமே 4வது லெவலுக்கு போகும்போது எனக்கு 10,000 5 லட்சம் ரூபாய். அப்ப நான் எவ்வளவு ஸ்பான்சரை போடணும், களத்துல இறங்கி அடிக்கணும். ஆனா என்னால போட முடியல. அடுத்து கிரிப்டோ அடுத்தடுத்த வேலை கொடுத்துட்டே இருப்பார் ராமலிங்க சார். ஸ்பான்சர்லாம் நான் திங்க் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா நீங்க எல்லாரும் நான் 100 போட்டேன் 70 போட்டேன் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. இதுதான் 2வது திருமூர்த்தி. 3வது திருமூர்த்தி, 3வது மூர்த்தி நம்ம கான்செப்ட்ல ரீபத். இந்த ரீபத் சாதாரண விஷயம் இல்லை சார். எந்த டொனேஷன் கான்செப்ட்லயாவது ரீபத் பார்த்துருக்கீங்களா சார்? நீங்க சொல்லுவாங்க உங்களை தேடி வந்திருக்காரு சார். அப்படியே வந்தாலும் அது நேமா இருக்கும், ஐடி நம்பரா இருக்கும், பணம் வந்திருக்கா? இங்க வருது சார். இன்னொரு பியூட்டி என்ன தெரியுங்களா? ஒரு வீடு ஹரிசாண்டலா இருக்குன்னு நினைச்சீங்க. அந்த வீடுக்கு ஃபர்ஸ்ட் ரூம் இருக்கு, 2வது ரூம் இருக்கு, 3வது ரூம் இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் ரூமு, 2வது ரூமு, 3வது ரூமு ஹரிசாண்டல் இருக்கு, நேர்கோட்டில் பக்கத்துல இருக்கு. அந்த முதல் ரூம்ல நீங்க உங்களோட இந்த ஐடி இருக்கும், மெயின் ஐடி. 2வது ரூம்ல உங்க ரீபத் ஐடி இருக்கதா அஷ்யூம் பண்ணீங்க. 3வது ரூம்ல இன்னொரு ரீபத் இருக்கதா அஷ்யூம் பண்ணீங்க. முதல் ரூம்ல உள்ள வரத்துக்காக ஒரு 100 பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. 2வது ரூம்ல உள்ள வரத்துக்காக டோருக்கு முன்னாடி ஒரு 100 பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. 3வது ரூம்ல முன்னாடி ஒரு 100 பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. அப்ப நீங்க யாரெல்லாம் காசு போடுறீங்களோ நான் உள்ள அனுப்புறேன்னு அப்படின்னு முதல் ரூம்ல இருக்கிற மெயின் ஐடி சொல்றாரு. இந்த 100 பேர் அங்க பணம் போடுறாங்க. அதே டைம்ல 2வது இடத்துல இருக்க ரீபத் ஐடிக்கும் 2வது ரூமுக்கு முன்னாடி இருக்கவங்க பணம் போடுறாங்க. 3வது ரூம்ல இருக்க 2வது ரீபத் ஐடிக்கும் 3வது ரூம்ல முன்னாடி இருக்காங்க பண்ணியிருக்காங்க. இதுதான் நான் சொன்ன ஆரம்பத்துல, ஞாபகம் இருக்கா? என்னோட மீட்டிங்ல வாரம் ஏதாவது ஒரு ஐடில இருந்து பணம் வந்துகிட்டு இருக்கும். ஒரே டைம்ல என்னுடைய மெயின் ஐடி பணம் வாங்கிட்டு இருக்கும். அது கீழே இருக்கும்போது நடுவுல இருக்கிற என்னுடைய ரீபத் ஐடி அந்த டீல ஆட்டோ ஃபில்டில அது கீழே இருக்கும்போது பணம் வாங்கிட்டு இருக்கும். 3வது ரூம்ல இருக்கிற என்னுடைய 2வது ரீபத்து அது கீழே இருக்கும்போது பணம் வாங்கிட்டு இருக்கும். ஒரு காலத்துல என்னுடைய 800 ஐடியும் பணம் வாங்கிட்டு இருக்கும். ஒன்னு 500 வாங்கும், ஒன்னு 2000 வாங்கும், ஒன்னு 4000 வாங்கிட்டு இருக்கும், ஒன்னு 5000 வாங்கிட்டு இருக்கும், ஒன்னு 10,000 வாங்கிட்டு இருக்கும், ஒன்னு 1,45,000 வாங்கிட்டு இருக்கும். ஸோ வாட் ஏ கிரேட், எப்படி சொல்றது, வாட் ஏ கிரேட் ப்ராஜெக்ட் இது. அந்த ப்ராஜெக்ட் 1 லட்சம் ஐடி வர விடாம நம்ம தடுக்கலாமா சார்? நினைச்சு பாருங்க சார். ஒவ்வொரு ஐடியும் இந்த ரூம்ல இருக்கிற ஒரு ஐடியும் ரீபத் ஆகி வெளில வரும் சார். ரூம் ஃபுல் ஆகி அடுத்தவங்க போய் அந்த ரூம்ல போய் ஃபுல்லா இருப்பாங்க. அப்ப நம்ம ஐடி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல நிற்கும். அந்த ஆட்டோ ஃபில் லைன்ல நம்மள்ட்ட ஒரு ரீபத்து மேல இருக்கிற ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும், நடுவில் இருக்கிற நம்ம 4 ரீபத்து 5 ரீபத்தோ அங்க இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த லைன்ல கடைசியில் இருக்கிற நம்ம ரீபத்து அந்த லைன்ல மேல இருக்கவங்களுக்கு ரிசீவ்டு கோட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இட்ஸ் எ செயின், infinitable, endless, going on.
போய்கிட்டே இருக்கும் சார். எக்ஸலண்டான ப்ராஜெக்ட் சார். பொறுமையா இருங்க. சென்ட் அனுப்புங்க சார். தயவு செஞ்சு சென்ட் அனுப்புங்க சார். சென்ட் அனுப்ப பழகிங்க சார். நான் வரேன், எனக்கு 2000 வந்தது, நான் 2000 கணக்கு பண்ணிட்டு தான் நான் 2600 சென்ட் காட்டுது சார். செகண்ட் சென்ட் போகாமையே தேர்டுல இருந்து ரிசீவ்டு வருது சார். காரணம் அந்த லைன் கரெக்டா இருக்கு. அப்ப தேர்டு ரிசீவ்டு வந்தா சென்ட் அனுப்பிச்சு தானே சார் ஆகணும். எனக்கு செகண்ட் சென்டே வரல, அதெல்லாம் இங்க பிரச்சனையே இல்லை. அப்ரூவல் நடக்குதுன்னா 4th லெவல் ரிசீப்ட் கூட நமக்கு முன்னாடி வரும் ரிசீவ்ல. நல்லா புரிஞ்சுங்க, இது அப்ரூவல் டு அப்ரூவல். எங்க அப்ரூவல் நடக்குதோ அப்ப எல்லாரும் அப்ரூவல் உடனே பண்ணீங்கன்னா, எல்லாரும் உடனே சென்ட் பண்ணீங்கன்னா, இந்த ஸ்பீடு கேஷ் நம்ம வச்ச பேரு, பீப்புள் டு பீப்புள் ஸ்பீடு கேஷ் நம்ம வச்ச பேரு தவறே ஆகாது சார். ஜஸ்டிபிகேஷன் ஆகும், ஜஸ்டிஃபை ஆகும். அதனால எல்லாருமே அந்த சென்ட இமிடியட்டா அனுப்புங்க சார். ரிசீவ் ஒரு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அந்த இடத்துக்கு உங்களை அடாப்ட் பண்ணீங்க, மிகப்பெரிய சக்சஸ் ஆகும். ஸோ வெற்றியினுடைய முதல் படியில நம்ம ஆரம்பிச்சிட்டோம். மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது சண்டே. எவ்வளோ டார்கெட் வச்சாலும் நம்ம சேஸ் பண்ண போறோம். 1 லட்சத்தை சேஸ் பண்ண போறோம். அவங்க அந்த மேட்ச்ல ஒரு 50 ஓவர்ல 380 ரன் அடிச்சாங்கன்னா எத்தனை ஓவர்ல அடிக்கிறோன்றதுதான் இப்ப நம்ம போட போற திட்டம். இந்த 1 லட்சம் ஐடிய 2 வருஷம் கொண்டு போக போறோமா பொறுமையா, இல்லை இந்த 1 லட்சம் ஐடியா ஒரே வருஷத்துல முடிக்க போறோமா, இந்த 1 லட்சம் ஐடிய 6 மாசத்துலயே கொண்டு வர போறோமா அப்படின்றதான் நம்மளோட திட்டம். ஸோ 1 லட்சம்ன்றது ஸ்பீடு கேஷ்ன்றது நம்ம கும்புற தெய்வம். அந்த தெய்வத்தினுடைய தாரக மந்திரம் 1 லட்சம். இதுதான் நம்மளுடைய எண்ணங்கள். நம்ம ஆழ் மனசுக்கு கொண்டு போயிடணும் இந்த 2 வார்த்தைகளும். ஸ்பீடு கேஷ் 1 லட்சம் ஐடி, ஸ்பீடு கேஷ் 1 லட்சம் ஐடி. இந்த மாதிரி டெய்லி காலையில சொல்லி சொல்லி பாருங்களேன். அந்த 1 லட்சம் ஐடி 3 மாதங்கள கூட வரலாம் சார். வாய்ப்பு இருக்கு சார். ஸோ எல்லோரும் திட்டங்களை வகுத்து சரியான பாதையில் முறை தவறாமல் சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு போனோம்னா மிகப்பெரிய வெற்றி அடைவோம். சுயநலம் இருக்கணும், நான் தப்பு சொல்ல. ஆனா அந்த சுயநலம் ரொம்ப ஸ்பீடு கேஷ்ல கொண்டு வராதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருங்க. பேஷன்ஸ், ஃபிளெக்சிபிள், இது 2ம் ஸ்பீடு கேஷுக்கு மெயின் ஆட்டிடியூட்ஸ். இது 2ம் இருந்ததுன்னா திட்டங்கள் தானா வரும், இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கும், பெஞ்ச் மார்க் நிறைய ஐடியா கிடைக்கும், மிகப்பெரிய வெற்றி அடையலாம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சங்கர் சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாக்யராஜ் சார், வெல்கம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்கள். மேலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்னுடைய 4th லெவல் அப்கிரேடை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு சந்தோஷமான தகவலை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்கிரேடில் நம்ம கவனம் செலுத்தினாதான் நமக்கு ரிசீவ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். மேலே ரொம்ப 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 அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு ஹெல்பிங் ப்ராஜெக்ட்ல எண்டு அந்த அந்த ஐடியனுடைய அது ஸ்பான்சர் இன்கம் இருக்கு, பட் எண்டுக்கு ஒரு அப்கிரேட் அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். இந்த ஜூம் மீட்டிங்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா 15 நாள் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். அட்டன் பண்ணும்போது நான் அமைதியா வேண்டிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, நான் விரைவில் கோடீஸ்வரனாவேன் அப்படின்றத எப்படியும் ஒரு 100 தடவை சொல்லியிருப்பேன் அப்படின்றதான் உண்மை. ஏன்னா அதிகாலை நேரத்தில் அந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன கேட்குறோமோ அது கொடுக்கும். அது ஏற்கனவே கேட்டதுனாலதான் இந்த பிபிஎஸ் ஸ்பீடு கேஸே கிடைச்சிருக்கு. உண்மையிலே நேற்று ஐடி ஓப்பன் பண்ண உடனே அப்ரூவ்டு பெண்டிங் காமிச்சது. அது எல்லாத்துக்குமே பணம் வாங்கிட்டோம். அப்போ அப்ரூவ்டு கொடுக்கணும்னு அப்ரூவ்டு கொடுத்தேன். அப்ரூவ்டு கொடுத்த அடுத்த செகண்ட் நல்லா கவனிச்சுக்கிங்க, என்னோட சென்டில் 4250 ரூபா இருந்தது. முதல்ல 5000 ரூபா இருக்கணும், பட் 4250 தான் சென்ட் பண்ணியிருந்தேன். அதான் காமிச்சிருந்தது, சென்ட் பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு 750 ரூபா பெண்டிங் இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ எங்கேயாவது ஸ்டக் ஆகி நிற்கும் வரும் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் நம்ம சாஃப்ட்வேர் அப்படிதானே இருக்கு. அப்ப பழைய பெண்டிங் அப்ரூவ் காமிச்சு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபா கிட்ட அக்கௌண்ட்ல இருந்தது. இப்ப இந்த பழைய பெண்டிங் எல்லாம் பார்த்துட்டு அப்ரூவ்டு கொடுத்தேன். அப்ரூவ்டு கொடுத்த அடுத்த செகண்ட் 10,750 ரூபா சென்ட் பண்ணு அப்படின்னு காமிச்சு பார்க்கணும். அவ்வளோ ஹாப்பி உண்மையிலே.
அடுத்த செகண்ட் அதை அனுப்புனதுல பெரிய சந்தோஷம். சரிங்களா? அந்த அளவுக்கு சாஃப்ட்வேர் நல்லா சூப்பரா இருக்குன்றது உண்மை. நேற்று நான் அப்படியே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப சென்ட் ரிசீவ்ட்ல ஸ்பான்சருடைய மொபைல் நம்பரோட ஆட் பண்ணியிருக்கிறதுல பெரிய சந்தோஷம். ஏன்னா நமக்கு கஸ்டமர் கேருக்கு வர்ற என்கொயரியில கிட்டத்தட்ட ஒரு 100 என்கொயரி வருது அப்படின்னா, இப்பெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அவங்க ஸ்பான்சர் நம்பர் எடுத்து கொடுத்து நீங்களும் பேசுங்க நானும் பேசுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கோம். ஸ்பான்சர் நம்பர் அங்க நம்ம எடுத்து கொடுக்கறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஏன்னா அட்மின்ல அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு இது ஸ்பான்சர் வேணும்னு கேட்கும்போது நம்ம நிலைமை தெரியுது. பாபு சாரா இருக்கட்டும், சங்கர் சாரா இருக்கட்டும், எவ்வளவு பிஸி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப நம்ம இவங்களை தொந்தரவு பண்ற மாதிரி இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணோம். நிச்சயமா ஸ்பான்சர் நம்பர் கொடுத்ததுல நேற்று ஸ்பான்சர் நம்பர் கேட்டு யாரும் போன் வரல. ஆமா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இங்க ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்லிக்கிறேன். இங்க ஒரு 200 பேர் 240 பேர் இருக்கும். எல்லாருமே டாப் லீடர்ஸ் தான். இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. இங்க இருக்கிற ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி, ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. இங்க இருக்கிற ஒரு சில பேர் என்னன்னா, அவங்களோட டைரக்ட்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கவங்ககிட்ட பேசி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு செகண்ட் லெவல்ல இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத கேட்கவே இல்லை. ஒரு சில பேர் எனக்கு வர்ற என்கொயரியில உங்களோட அப்ளைன் யாரு அப்படின்னு கேட்டா நிறைய பேசுறவங்க தான் இந்த இடத்துல இருக்கிறவங்க பேரை சொல்றாங்க. அப்ப அவங்க டீமுக்கு நான் உங்க ஸ்பான்சர்ட்ட பேசுறேன், உங்களுக்கு என்ன ரிசீவ் வராம இருக்கு, சென்ட்ல என்ன பெண்டிங் இருக்கு அப்படின்றத அந்த அப்ளைன்னு பேசினா எப்படி இருக்கும்? அவங்க சொல்லியிருக்காங்க, கஸ்டமர் கேர்ல ஆள் இருக்காங்க, நீங்க அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடம் தான் ரொம்ப வலிக்குது. இந்த கஸ்டமர் கேர் யாரு? ஏதோ முகம் தெரியாம ஒரு ஐடியா கொண்டு வந்து விட்டுட்டாங்க, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றதுக்கா நம்ம இருக்கோம்ன்றது உண்மை. மணிக்கணக்கில் பேசுறதுக்கு நான் தயார், அதுல மாற்றம் இல்லை. அதனால நம்ம டைரக்ட்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத பாருங்க. அவங்ககிட்ட கேட்டு உங்களோட டைரக்ட்ல என்ன பிரச்சனை இருக்குன்றது கேளுங்க. எனக்கு வர்ற நிறைய என்கொயரியில் எனக்கு கேட்டதுல ரொம்ப வருத்தம். கஸ்டமர் கேர்ன்றது உங்களை மாதிரி ஒர்க் பண்ண தான் வந்திருக்கும். அதனால இது ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரோட வளர்ச்சியும் பாதிக்குது. அதே நேரத்துல அவங்களும் ஒருத்தர் பேரை சொல்றாரு, அவரே இறங்கி ஒர்க் பண்ணாருன்னு வச்சுக்கங்களேன், இந்த 4 பேருக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அப்ப புதிய பிரச்சனைகள், அப்ளைன் யாருன்னு தெரியாதவங்க எல்லாம் வர்றாங்க, அம்மா அப்பா பேர் தெரியாதவங்க வர்றாங்க, நம்ம அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? அவங்க டீமை கண்ட்ரோல் பண்ணாவே போதும் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு தகவலா தான் நான் பதிவு பண்றேன். இது ஒரு பெரிய விஷயமாவோ யாரையும் குற்றம் குறை சொல்லணும்ன்றது என்னோட நோக்கம் இல்லை. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றதுதான் உண்மை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இன்னைக்கு அந்த ஸ்பான்சர் கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். ஸ்பான்சருக்கு அவங்க என்ன சொன்னா, நம்மளும் பேசணும், கஸ்டமர் கேரும் பேசணும், அந்த அப்ளைனும் பேசணும். ஆக அந்த ஸ்பான்சரோட நம்பர் வாங்குறது 100ல 1 கேஸ் 2 கேஸ் தான் வரும். உண்மையிலே அந்த ஸ்பான்சர் கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். ஒரு நோட் எடுத்து திருப்பி சொல்றதுதான், சென்ட் 1000 வந்திருக்கா, அந்த அப்ளைனா இருக்கக்கூடியவங்க நம்ம என்ன செய்யணும் தான் விஷயம். நான் என் ஐடியா ஆப்ரேட் பண்றேன்ல, மிஸ்டேக் வர விடுறேனா? இல்ல, எனக்கு தெரியுது நான் மிஸ்டேக் வர விடுறது இல்ல. அப்ப என் டீம்ல இருக்கக்கூடிய ஐடிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நோட் எடுங்க. சென்ட் 1000 பண்ணிருக்கீங்களா? ஓகே, யாருக்கு பண்ணிருக்கீங்க? நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்கு 2000 ரிசீவ் பண்ணிருக்கீங்களா? நான் பண்ணிருக்கேன். இல்ல பண்ணல, அவ்வளவுதான், முடிஞ்சு. அப்புறம் 1500 அப்டேட் பண்ணிருக்கோமா? பண்ணிருக்கோம். முதல்ல ஒரு 2500 வரும், அதை அப்டேட் பண்ணுங்க. இப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதி வச்சு நீங்க அவங்ககிட்ட போன்ல பேசி, சரி இப்ப உனக்கு இந்த இடத்துல என்ன பிரச்சனை, 3வது லெவல் வரலையா, ரிசீவ் வரும், வெயிட் பண்ணு சார், சென்ட் காமிக்க மாட்டேங்குது, சென்ட் வேலை நடந்துட்டு இருக்கு, ஒரு சில ஐடி அங்கங்க இன்ஆக்டிவா இருக்கு, சென்ட் ரிசீவ் ஆகாம இருக்கிறதுனால உன்னோட ஐடி அங்க பிளாக்ல இருக்கு அப்படின்ற ஒரு மெசேஜ அந்த அப்ளைன் மூலமா போனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயம். ஆக நீங்க நோட்டு போட்டு அவங்கள ஒர்க் பண்ண வச்சா மட்டும்தான் ஸ்மூத்தா போகும். இல்லைன்னா கஸ்டமர் கேர் தான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். அதனால இந்த ஒரு சில விஷயத்த மட்டும் உங்க டைரக்டருக்கு சொல்லி கொடுங்க அப்படின்ற என்னோட ரெக்வஸ்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். சார் சொல்லியிருக்காங்க ஒரு 300ல இருந்து 600 டேட்டா. எனக்கு என்னன்னா, சாஃப்ட்வேர்ல நம்ம என்ன மிஸ்டேக் இருக்கோ இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு டீமை டெவலப் பண்ணணும், அந்த வேலையில இறங்கணும். நேத்தெல்லாம் ஒரு 30 பேருக்கு நான் நேற்று ஒரு டைம் கிடைச்சதுனால ஒரு 30 பேருக்கு ஃபோன் பண்ணி பேச முடிஞ்சுச்சு. ஃபோன் பண்ணி பேசின அத்தனை பேருமே அப்படியா
நம்ப முடியலையே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. உண்மையில இல்லைங்க, இதுதான் உண்மை. இந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்வேர்லாம் டிரான்ஸ்பரண்டா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயம். பாஸே நம்ம தான், நமக்கு யார் பாஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை எடுத்து சொன்னேன். 30 பேர்ல 25 பேர் கன்ஃபார்மா 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஜாயின் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் 100 முடிச்சிருவேன் அப்படின்ற சந்தோஷமான தகவலை சொல்லிக்கிறேன். ஜூன்ல 100 டைரக்டர் இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த அருப்புக்கோட்டை சுரேஷ்குமார் சார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ பாக்கியராஜ் சார். ரொம்ப உங்களுடைய அது மன வழியில நம்மளெல்லாம் வந்து இந்த ஸ்பீட் கேஷ்காக எப்படி விட்டாங்கன்னா நேர்ந்து விட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, பாலு பழனியாட்ட சொல்ற மாதிரி யாரு என்ன சொன்னாலும் நம்ம கடைசி வரைக்கும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். மன வழியெல்லாம் வேணாம், அதையும் ஒரு ஹாப்பியா எடுத்துக்குவோம், ஹாப்பி மூமெண்டா எடுத்துக்குவோம். உண்மைதான். ஒரு சின்ன பதிவு மட்டும் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்ப இந்த குரூப்ல வந்து ஒரு ஷேர் பண்ணியிருக்கேன். தப்பா, ஏன்னா நான் என்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக பண்ணல. ஒரு சகோதரி அவங்க அம்மாவுக்கு காது வலி அப்படின்னு சொல்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட பணம் இல்லை, உண்மையிலே பணம் இல்லை. அப்பயே நான் வந்து கடன் வாங்கி தான் செலவு பண்ணிருந்தேன். நேற்று எனக்கு பணம் வந்தோடனே நான் வர்றப்ப அவங்கள மறந்துட்டேன். காலையில பாக்குறேன் 3:30 மணிக்கு எந்திரிச்சோன்னா முதல்ல அவங்களுக்கு எடுத்து ஒரு 15,000 பணத்தை அனுப்பிச்சுனேன். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு ஒரு அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை வந்து எனக்கு திருப்பி அனுப்பிச்சுதாங்க. அதுதான் போட்டேன். இது ஏன் போட்டேன்னா, நம்ம வாங்குற ஏதாவது சம்பாதிக்கிறதுல ஒரு 10% உதவணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரணுங்கிறத என்ன விளம்பரப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. நான் இனிமே அதெல்லாம் செய்ய மாட்டேன். இது எதுக்குன்னா ஒரு பதிவு. அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் நண்பர்களே. நிறைய நண்பர்கள் என்ன வந்து என்ன கேக்குறீங்கன்னா, சார் வந்து அந்த டாப்ல ஏதாவது ஐடி இருந்தா மாத்தி கொடுங்க சார், எனக்கு ஒண்ணுமே வரல, எனக்கு இமிடியேட்டா பண்ணி கொடுங்க சார். சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் உண்மையிலே சொல்றேன். என்னன்னா, நேத்து என்னுடைய நண்பர் வந்து ஒரு நெருக்கமான நண்பர் வந்துட்டாரு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அவர் வந்து என்ன சொல்றாரு, நான் ஏற்கனவே அவர்கிட்ட நான் பதிவு பண்ணிருந்தேன், சார் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா அவர் வரல. அவரோட போன் நம்பரும் பேரு கூட அனுப்பியிருந்தா கூட நம்ம ஐடி லாகின் பண்ணிருக்கலாம். அனுப்பல. ஆனா அவர் வந்து நிக்கிறப்ப அவரோட சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் என்ன பண்றேன், என்னால ஒண்ணுமே பண்ணல. சங்கர் சாரை வந்து கூப்பிட்டு கேட்கிறேன். அவரும் கையை விரிக்கிறாரு. அவரு போய் யார்கிட்ட கேட்கிறாரு, பாசிட்டிவ் பிரபுட்ட கேட்டுட்டு இருக்காரு. பாருங்க சார், நல்லா பாத்துங்க. அவரு போய் யார்கிட்ட கேட்கிறாரு, பாசிட்டிவ் அவருக்கும் தெரியல என்ன பண்றதுன்னு. உண்மையா சொன்னா என் பையனோட ஐடி ஸ்ரீனிவாசன் இருந்தது. அந்த ஐடியா என் நண்பருக்கு மாத்தி கொடுத்தாரு. சந்தோஷமா பண்ணி கொடுத்தேன். என்கிட்ட வேற எதுவுமே கிடையாது. என்கிட்ட எல்லாரும் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஐடியா மாத்தி கொடுங்க ஏதாவது. உண்மையிலே எனக்கு அதை பத்தி தெரியாது. இன்னமும் சொல்ல போனா அவங்க அந்த அட்மின் பாஸ்வேர்டுன்னு சொல்லுவாங்க, அது கூட எனக்கு தெரியாது. ஏன்னா சங்கர் சாரை கேளுங்க, சாப்ட்வேர் சாரை கேளுங்க, நான் அது என்னன்னு கூட கேட்டுக்க மாட்டேன். எனக்கு கொடுத்துருக்க ஒர்க்கு கம்யூனிட்டி டெவலப் பண்ணணும், 1000 சிஸ்டம் ப்ரமோட்டரை கிரியேட் பண்ணணுங்கிறது தான். இதுதான் எனக்கு கொடுத்துருக்க ஒர்க்கு. தயவு செஞ்சு என்கிட்ட யாரும் நீங்க ஏன்னா இந்த ஓப்பனா இதை சொல்றேன்னா இதான் உண்மை. என்னட்ட போய் கேட்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னட்ட அது கிடையாது. அதுக்கு கேட்க வேண்டிய அந்த சார் வச்சிருக்காருல அந்த அட்வைசரி கமிட்டி, அந்த கமிட்டில யாராவது இப்ப இன்ஆக்டிவ் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிங்க. என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா நீங்க எனக்கு இல்லைன்னு சொல்லியே பழக்கம் கிடையாது. நான் எது இருந்தாலும் தரேன்னே சொல்லிடுவேன். அது கடைசியில என்ன ஆகும்னா அது உங்களுக்கு பாதிக்கும். நான் தரேன்னு சொல்லிட்டு கடைசியில என்னால முடியாது. அதுக்கு தான் ஓப்பன் ஸ்டேட்மெண்டா இதுல சொல்லிடுறேன். என்ன யாரும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்கு நான் 2ஆம் தேதியில இருந்து என்ன வேலைன்னா, எனக்கு டைரக்ட் ரெஃபரல் ஒரு 1000 டைரக்ட் ரெஃபரல் எடுக்கணும். அது மாதிரிதான் நான் பாக்கியராஜ் சாரையும் விரும்புறேன். அது மாதிரிதான் சுரேஷ், என்னோட நண்பர்கள் ஒரு டீம் இருக்காங்க இங்க, அவங்கள வச்சு நான் கொண்டு போறேன். இது வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. இதை வந்து ஓப்பனா என்ன அப்படி சொல்றேன், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. என்னட்ட கேட்டீங்கன்னா தரேன்னு சொல்லுவேன். ஆனா கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா எனக்கு அது தெரியாது என்னன்னு. அதுதான் உண்மை. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுரேஷ்குமார் சார், வெல்கம். சார் வணக்கம். ஸ்பீடு கேஸ்ல இருக்க அனைத்து தலைவர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். சார் நான் பணம் அனுப்பணும்ட்டு ஒரு 10 போன் அடிச்சேன் சாயந்தரம் 5 மணில இருந்து ராமலிங்கம் சாருக்கு. ஏன்னா அவருக்கு நிறைய பணம் அனுப்ப வேண்டியா இருக்கு, வரிசையா வந்திருக்கு. கொஞ்சம் இன்னைக்கு அனுப்பி வைக்கிறேன், எனக்கு அப்ரூவல் கொடுத்துருங்க சார். கூகுள் பே பிளாக் ஆயிடுச்சு சார். கண்டிப்பா வாங்கிக்கலாம் சார், கண்டிப்பா வாங்கிக்கலாம். நேற்று நண்பர்களுக்கு அதான் சொன்னேன். அது 1 லேக் மேல அனுப்ப முடியல. வந்தது அவ்வளவுதான் வந்தது. அதுக்கு மேல பிளாக் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்துடும், அது பண்ணிடலாம் சார். அப்படியே இல்லைனாலும் உங்களுக்கு காலையில அக்செப்ட் கொடுத்துறேன். பாக்கியராஜ் சாருக்கும் அதான் சொல்லிக்கிறேன். அவர்லாம் அனுப்பிட்டாரு, என்னால பண்ண முடியல பஸ்ல வந்ததுனால. தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராஜ்குமார் காஞ்சிபுரம். ராஜ்குமார் சார், வெல்கம். சார் வணக்கம். 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 அனைத்து கோடீஸ்வரர்களுக்கும் கோடீஸ்வர வணக்கம் சார். நேற்று இருந்து நானும் பணம் நிறைய பேர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன். நிறைய பணம் வந்துட்டே இருந்தது. அதுல ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா, சார் என்னுடைய கூகுள் பே போன்பேல அனுப்ப முடியல, அந்த அளவுக்கு பிளாக் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் வாங்கி அதுல வந்து பணம் அனுப்பிச்சாரு.
நாம எல்லாருமே வந்து ப்ரொஃபைல்ல பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம். ஆனா நமக்கு ஒருத்தருக்கு ஸ்லிப்பு போகும்போது அங்க கூகுள் பே, போன்பே மட்டும்தான் காட்டுது. பேங்க் டீடைல் வந்து காமிக்கிறது இல்லை. ஏன்னா இனிமேல் வந்து நிறைய பணம் வர ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் வந்து நமக்கு பேங்க் அக்கௌண்ட் மூலியமாவும் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? ஆகினால அந்த ஸ்லிப்ல பேங்க் அக்கௌண்ட்டும் இங்க ஷோ ஆகுற மாதிரி வந்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் சார். அது கொஞ்சம் சங்கர் சார்ட்ட சொல்லிட்டு அது கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது லெங்க்தியா சாஃப்ட்வேர்ட்ட கேட்டார் சார் சங்கர் சார். கொஞ்சம் லெங்க்தியா இருக்கு அப்படின்னாரு. ரைட் சார், அவர் கொஞ்சம் மூடு, அவர் இன்னைக்கு இந்த 2 நாள் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும். கண்டிப்பா நம்ம அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம். எல்லாமே பண்ணி கொடுப்பாரு. அதுவும் நல்ல விஷயம் தான். அப்புறம் நண்பர்களே, இன்னொரு முக்கியமான தகவல் ஒண்ணு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பான்சர் நேமும் போன் நம்பர் இருக்கும். தயவு செய்து அதுக்கு அனுப்பிடாதீங்க. நல்லா ஏன்னா இப்ப ஸ்பான்சர் நேம் வெளிவெட்டனால நம்மளுக்கு பாதி போன நேரத்துல இருந்து வர்றது இல்லை. எல்லாம் ஸ்பான்சரை கூட்டு கேட்டுக்கிறாங்க. நீங்க அதனால அந்த நம்பருக்கு அனுப்பிச்சிடாதீங்க. அதே மாதிரி ரீபர்த் ஐடியா முதல்ல டெய்லி ஓபன் பண்ணி பாருங்க. ஏன்னா அது வந்து இப்ப 600 700 தாண்டி வந்திருக்கு. 1 2 3 4 வந்திருக்கும். அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க. வேற நண்பர்கள் பேசலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த சார் ரீபர்த் ஐடி பாக்குறதோட மட்டும் இல்லாம எல்லாருமே அவங்களுடைய ஜீனியாலஜியும் டெய்லி வந்து செக் பண்ணணும் சார். ஜீனியாலஜி கரெக்ட் ஜீனியாலஜி செக் பண்ணோம். அதுல நம்மளுடைய டவுன் லைன்ல யாராவது இன்ஆக்டிவ்ல இருந்தாங்க அப்படின்னா அங்க ரெட்ல காமிக்கும். அவங்களை இமிடியேட்டா நம்ம ஃபாலோ பண்றதுக்கு அது ஏதுவா இருக்கும். அதனால ரீபர்த் ஐடியை வந்து செக் பண்ணுங்க. ஜீனியாலஜி ஒரு நாளைக்கு 4-5 முறை செக் பண்ணுங்க. ஏன்னா இனிமே பணம் வர காலத்துல வந்து ஒரு சிலர் இந்த டவுன் லைன் ஆக்டிவ் இல்லாம இருந்தாங்கன்னா அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவங்களை ஃபாலோ பண்ண முடியும். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அனுஷியா மேம், வெல்கம். சங்கர் சார் வந்துட்டு இப்போ வந்தாருங்க. அவர் ஏதோ பேசுறதுக்கு வந்தாரு. சங்கர் சார் வெல்கம் சார். தேங்க்யூ சார். அது மொபைல்ல ராஜ்குமார் சார் மொபைல் அசைன் ஆகல. பேங்க் டீடைல்ஸ் போட்டு பார்த்தோம். மொபைல் வியூவுக்கு இது ஆப்பா இருந்தா நம்ம நீங்க நினைக்கிற மாதிரி கொண்டு வந்துடலாம். ஆப்பை மாத்த போறாரு இன்னொரு 3 மாசம் கழிச்சு. இப்போ நம்மளது ப்ரௌசிங்ல எல்லாம் போயிட்டு இருக்கோம். ப்ரௌசிங்ல போறதுனால மொபைல் வியூவில் அசைன் ஆகலை. ரொம்ப நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொச்சன்னு இருக்கு. அதுல வந்து கொஞ்சம் புரியாதவங்க தெரியாதவங்க என்னடா இது எதுதான் நம்ம அனுப்புறதுன்ற மாதிரி அது ஒரு கொஸ்டினபிளா வரும். கொஞ்ச நாள் பொறுத்துங்க. இன்னும் ஒரு நம்மளோட ரீபத் ஐடி ஒரு 10 ஐடி 15 ஐடி வரும்போது தான் கொஞ்சம் நிறைய பணம் வர மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஆப்பே கொண்டு வந்துடலாம் சார். தேங்க்யூ ராஜ்குமார் சார். தேங்க்யூ ராமலிங்கம் சார். தேங்க்யூ சார். ஆப்பு கொண்டு வரது இல்லாம நேற்று சாஃப்ட்வேர் என்ன சொல்லிட்டு போயிட்டாருன்னா போற வண்டியில சொல்லிட்டு போனாரு. அதை நீங்க கவனிக்கல சார். சர்வர் அவசியம் அப்படின்ட்டு போயிருக்காரு. அதையும் பாத்துக்குங்க. சர்வர் சொந்தமா வாங்கி ஆகணும்ட்டாரு. ஏன்னா இந்த கால்குலேஷனுக்கு சர்வர் ஓன் சர்வர் தான் வேணும்ட்டாரு. அவசியம் சார். ஆமா. ஓகே சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த கிரேட் லீடர் அழகர் அம்பானி சார். டாக்டர் அழகர் அம்பானி சார் வெல்கம். வாங்க எல்லாரும் இன்னைக்கு பேசிடலாம். மணி 6:38 ஆயிட்டு. ஒரு சில வார்த்தைகள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செல்வராஜ் சார் ஹோஸ்ட் கொடுத்துட்டேன். அழகர் அம்பானி இல்ல. செல்வராஜ் சார். ஐயா வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் ஆசிரியர் அழகர் சார். வந்துட்டேன். வாங்க. செல்வராஜ் சார் ஒரு நிமிஷம் மீட் பண்ணீங்க. அழகர் அம்பானி பேசட்டும். கட்டிய வீட்டுக்கு 1000 பேர் யோசனை சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அதுதான் பழமொழி. இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சின்ன டெசிஷன் சொல்லணும்னு தோணுங்க எனக்கு. 4ஆம் நிலையில நமக்கு ரீபர்த் 5 வச்சிருக்கோம். அந்த 5க்கு மேல இன்னும் ஒரு கூடுதலா 3 வச்சு 8 வச்சா இந்த சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் வேகமா போறதுக்கு நம்மளால உந்துதல் செய்ய முடியும்னு ஒரு ஆலோசனை சொல்லணும்னு தோணுது. அது முடிவை நீங்க எடுத்துக்கலாம். இதுக்கே நம்ம எங்க போறது தெரியாம நிக்கிறோம். 8:64 64 ஐநூத்தி பிறட்டுங்கிறது பாக்கலாம் சார். அது சங்கர் சார் தான் கேட்கணும். பாக்கலாம் சார். தேங்க்யூ சார். நல்ல விஷயம். 1.53 வருது. 3000 ரூபாய் கொடுக்கறதுனால தப்பு இல்ல. நம்மளோட ஐடியா ரீபர்த் ஆகும். பூஸ்டப் ஆகி மேல மெம்பர்ஸ் கூட மாதிரி தானே அந்த இடத்துல கணக்கு வருது. அது சங்கர் சார் தான் சார். அந்த கணக்கெல்லாம் சங்கர் சார் தான் கேட்கணும். ஓகே சார். நல்ல தகவல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெல்லை ராமலிங்கம் சார். நெல்லை ராமலிங்கம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே ஒரு நிமிஷம் ஹோஸ்ட் கொடுத்துறேன். ஓகே வெல்கம் தலைமை ஆசிரியர். ஐயா வணக்கம். வணக்கம். ராமலிங்கம் சாருடைய வாய்ஸ் கேட்க ஐயா நீங்க அன்மியூட் பண்ணுங்க. உங்க
ஐயா வணக்கம் வணக்கம். கேக்குதா? கேக்குதுயா. ராமலிங்க ஐயா ஸ்பீச் கேட்க கேட்க பச்சை குழந்தை கூட உற்சாகம் பிறக்கும். அது அதிகாலை வேளையில அவங்களுடைய ஸ்பீச் கேட்கறதே ஒரு பெரிய ஐஸ்வர்யமா நான் நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ராமலிங்க சாருக்கு மட்டுமே 12,000 ரூபாய் அனுப்ப வேண்டியிருக்குன்னா அது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 டவுட்ஸ். ஒண்ணு அந்த ரிசீவ் ஹெல்ப்பும் சென்ட் ஹெல்ப்பும் சேமா காட்டுமா, அதுல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா? இது ஒரு டவுட்டு. இன்னும் ஒரு சின்ன சஜஷன். நம்ம இந்த டைரக்ட் மட்டும் நமக்கு இதுல காட்டுது. அதுல ட்ரீ வியூல செகண்ட் லெவல், தேர்ட் லெவல்ல இருக்கவங்களும், ஃபோர்த் லெவல், அந்த மாதிரி லெவல் வைஸ் அந்த ட்ரீ வியூவை மாற்றி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா சந்தோஷமா இருக்கும். மிக்க நன்றி. நன்றியா. அது சங்கர் சார் தான் பேசணும். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. தலைமை ஆசிரியர் வணக்கம் ஐயா. அது ட்ரீ வியூ அவுட் ஆஃப் ட்ரீ உட்காந்து தான். அந்த ட்ரீ எல்லாம் நம்ம எந்த விதம் சேஞ்ச் பண்ண முடியாது. இன்னொன்று, உங்களுக்கு ரிசீவ்டு சில டைமில் அதிகமாக இருக்கும், சென்டு கம்மியாக இருக்கும். சில டைம் ரிசீவ்டு கம்மியாக இருக்கும், சென்டு அதிகமாக இருக்கும். சில டைமு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் கால்குலேட்டே பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னு நான் சொல்கிறது கேளுங்க. செகண்ட் லெவல் ரிசீவ் ஆகாமல் ஒரு ட்ரீ செகண்ட் லெவல் ட்ரீலேருந்து நமக்கு வர வேண்டியது வராமல் இருக்கும். ஆனால் தேர்ட் லெவல்லேருந்து நமக்கு வர வேண்டிய ரிசீவ்டு வந்துடும். அப்போ அந்த ரிசீவ்டு அப்ரூவல் கொடுப்பீங்க. அப்ரூவல் கொடுத்த உடனே தேர்ட் லெவல் சென்டு அங்கே ஓப்பன் ஆகிட்டோம். சென்டில் செகண்ட் லெவல் ரிசீவரில் செகண்ட் லெவல் சென்டு ஓப்பன் ஆகலை, தேர்ட் லெவல் ரிசீவ் நமக்கு வந்திருக்கும். தேர்ட் லெவல் சென்டு ஓப்பன் ஆகிடும். இப்போ புரியுதுங்களா? எப்போ நமக்கு பேலன்ஸ் நான் 1,45,000 வாங்கிட்டு வெளில வரும்போது உங்களுடைய கால்குலேஷன் அந்த சென்ட் ரிசீவ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக 100% இருக்கும். அதனால இப்போ நீங்கள் அதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். சென்டில் சார் ரிசீவ்ல 2,000 தான் காட்டுது, சென்டில் 2,500 காட்டுது, இதெல்லாம் விட்டுடுங்க. நல்லா புரிஞ்சுங்க. அப்ரூவல் செகண்ட் ஆகாமையே தேர்ட் அப்ரூவல் ஆகும். புரியுதுங்களா? அந்த லைன்ல அதாவது செகண்ட் வந்து சங்கர் அனுப்பணும். சங்கர் தலைமை ஆசிரியருக்கு அனுப்பணும். சங்கர் வந்து இன்ஆக்டிவா இருக்காரு. ஆனா உங்களுக்கு தேர்ட் லெவல் யாரு அனுப்பணும்னா ராமலிங்கம் அனுப்பணும். ராமலிங்கம் ஆக்டிவ். ராமலிங்கத்துக்கு கீழே கரெக்டா ரிசீவ் நடக்குது. நடந்தவொடனே சென்ட் ராமலிங்கம் பேரை காட்டுது, ஜோதி ராமலிங்கம் பேரை காட்டுது. உடனே இந்த ராமலிங்கம் சார் ஜோதி ராமலிங்கத்துக்கு கன்சிடர். ஜோதி ராமலிங்கம் சார் செகண்ட் ரிசீவ் ஆகாமையே தேர்டை ரிசீவ் பண்ணிக்கிறார். உடனே அப்ரூவல் கொடுக்குறாரு. அப்ரூவல் கொடுத்த அடுத்த ஸ்பான்டேனியஸ் அடுத்த செகண்ட் தேர்ட்ல வந்து சென்ட் ஓப்பன் ஆகும். ஆனா இன்னும் சங்கரால உங்களுக்கு செகண்டே வரல. நல்லா புரிஞ்சுங்க. ஒருத்தரே கொடுக்கறது கிடையாது. சங்கர் மூலியமா செகண்ட் வரும், ராமலிங்கம் மூலியமா தேர்ட் வரும், பாபு மூலியமா ஃபோர்த் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதனால இதை வச்சு நீங்க நிறைய பேர் குழம்புறீங்க. நான் நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன், புரிய மாட்டேங்குது. இது எப்ப உங்களுக்கு அக்கௌண்டபிள் அப்படின்னு ஒரு விஷயம் புரியும்னா நீங்க வெளியில வரும்போது அந்த இடம் கிளியரா இருக்கும். நன்றி ஐயா. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த கிரேட் லீடர் செல்வராஜ் சார், ஆசிரியர். வெல்கம் சார். ஐயா வணக்கம். நெல்லை ராமலிங்கம். ஒரு சின்ன இன்னொரு இது சொன்னேன். அந்த ட்ரீ வியூல கொஞ்சம் ஏதாவது கீழே வரைக்கும் நமக்கு செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் மக்கள் தெரிஞ்சா டீம் ஒர்க் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காண்டிதான் அந்த ஒரு இதை கேட்டேன். ஆட்டோஃபில் ட்ரீ வந்து தெரிஞ்சாலும் உங்களுக்கு புரியாது ஐயா. இந்த டொனேஷன் கான்செப்ட் இது லெவல் கான்செப்ட் கிடையாது. இது சிங்கிள் டொனேஷன் கான்செப்ட். இது அது உங்களுக்கு புரியாது. அது போட்ட கன்ஃபியூஸ் தான் உருவாகும் உங்களுக்கு. அதனால இப்போ சிஸ்டம் அப்படியே இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் இல்லை. இந்த 360 ரெக்கார்டை நான் 3 நாள் நாங்கள் எல்லாம் கிளியர் பண்ணிடுவோம். கிளியர் பண்ணிட்டா இந்த சந்தேகம் உங்களுக்கு வராது. கிளியரா எந்த வித தங்கு தடையில்லாம லேட் ஆகாம எல்லாருக்கும் குறிப்பிட்ட நேரத்துல எங்க ரிசீவ்டு நடக்குதோ அந்த இடத்துல சென்டு உருவாகும். எங்க சென்டு உருவாகுதோ அந்த இடத்துல அப்ரூவல் நடக்கும். அதுக்குரிய சென்டு உருவாகும். அந்த சென்டை உடனே அடிச்சுட்டா அதுக்குரிய அப்ரூவல் உருவாகும். இப்படி கரெக்டா போயிட்டு இருக்கு ஐயா. இப்ப கரெக்டா போய்கிட்டு. நன்றிங்க. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆசிரியர் செல்வராஜ் சார். பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் ஸ்பீட் கேஷ் கோடீஸ்வர நண்பர்களுக்கு வணக்கம். மிக அருமையாகவும் நேர்த்தியாகவும் நம்முடைய ப்ராஜெக்ட் சென்று கொண்டிருப்பதை எண்ணி பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு நம்பிக்கை ஒளி வந்துவிட்டது அனைத்து மக்களுக்குமே. நம்ம செய்தியை கேட்கக்கூடிய நாம் போய் மக்கள்கிட்ட பேச போகும் பொழுது உண்மையிலே அவங்க வியப்படைகிறார்கள். ஏராளமான நண்பர்கள் நம்மோடு வர இணைய இருக்கிறார்கள்.
அதோடு மட்டுமல்ல நம்முடைய இந்த மாணவ சமுதாயம், கல்லூரி மாணவர்கள் நான் நிறைய டார்கெட் பண்ணியிருக்கிறேன் சார். அவர்களும் இசை தெரிவித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக நம்முடைய இணைவார்கள், அவருடைய வாழ்வாதாரம் வளப்படும், நம்முடைய வாழ்வாதாரம் உயர்வடையும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு செய்தி மட்டும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய டீமில் ஒரு நண்பர் 7ஆம் தேதி ஐடி போட்டாரு. அவருக்கு முதல் இன்கம் வந்ததுன்னு சொன்னாரு. அடுத்தது செகண்ட் வரல, தேர்ட் வரலன்னாரு. நான் உடனே சொன்னேன், சிஸ்டம் தன் கடமை செய்யும், சற்று பொறுமையாக இருங்கள். உங்களை அறிமுகப்படுத்திய நண்பரோ அவருக்கு மேலுள்ள நண்பரோ யாராவது சென்ட் அனுப்பாம இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா அதை பிளாக் ஆகிருக்கும். கண்டிப்பாக நம்முடைய கஸ்டமர் கேர் டீம் வந்து அவர்களோடு தொடர்பு கொள்வார்கள். நிச்சயமாக உங்களுக்கு பணம் கிடைக்கிற வழி பிறக்கும் என்று கூறியிருக்கின்றேன். எனவே இந்த அற்புதமான திட்டத்தில் இணைந்த நாம் செயல்படும் பொழுது மிக மகிழ்ச்சியா இருக்கு சார். நம்ம இலக்கை அடைவோம், கோடீஸ்வரர் உறுதி என்று கூறிக்கொள்கிறேன். அதே போல 2ஆம் தேதி நடக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் நடக்கக்கூடிய அந்த மீட்டிங்க்கு கண்டிப்பாக நான் ஒரு 20 பேரோட வந்து கலந்து கொள்ளும் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சையத் முகைதீன் சார். பாலு சார், ஒரே ஒரு விஷயம், ஒரு முக்கியமான மெசேஜ். அதாவது இப்ப நம்ம டைரக்டர் அப்பர்ல இருக்கிறவங்க கிட்டத்தட்ட வந்து 5000 பேர் 6000 பேர் கம்பெனிக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா டெலகிராம்ல பாத்தீங்கன்னா 1000 பேரை தாண்டல இன்னும். அதுல வந்து பாபு சார்கிட்ட சொல்லி எல்லாரும் ஆட் பண்ற மாதிரி பண்ணிருக்கோம். ஆட் பண்ற மாதிரி பண்ணிட்டு அவங்க டைரக்டரை அதுல ஆட் பண்ணிருக்கோம். என்னுடைய டைரக்டரை நான் ஆட் பண்ண போறேன். அது மட்டும் இல்ல, கூடுதலா என்னுடைய நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே நான் இதுல ஆட் பண்ணி அதுல நம்ம போடுற விளம்பரம், நம்ம போடுற ஸ்பீச், நமக்கு கேட்குற மீட்டிங் ஷெட்யூல் எல்லாமே பார்த்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம 1000 பேர் வேணும்னு சொல்றோம் இல்லையா மீட்டிங்க்கு, அதுல வந்து 5000 பேரை கொண்டு வந்துட்டோம்னா சர்வசாதாரணமா 1000 பேர் வந்துருவாங்க. அதை பாபு சார்கிட்ட சொல்லி ஆர்ட் சிஸ்டம் கொண்டு வரணும், எல்லாரும் ஆட் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வரணும். தேங்க்யூ சார். ஒரு லிங்க் போட்டா சார், லிங்க் அனுப்பியிருக்காரா சார்? இல்ல, லிங்க வச்சு யாரும் ஜாயின் பண்ண மாட்டாங்க ஐயா. அப்புறம் என்ன பண்ணலாம்? உங்களை அட்மின் நீங்க ஆட் பண்றீங்க இல்ல சார்? அதுல வந்து இப்ப ஒண்ணு அட்மின் கொடுத்தாதான் வந்து பண்ண முடியும். ஆட் பண்ற ஆப்ஷனா எனக்கு அதுல பண்ணலாமா? இல்ல, அட்மின் கொடுக்காமயே பண்ணலாம். அட்மின் கொடுக்காமயே ஆட் பண்ற ஆப்ஷன் கொடுக்கலாம். அது என்னன்னு நீங்க பாபு சார் நீங்க கலந்துங்க. நான் இவர்கிட்ட பேசிறேன், பாபு சார்ட்ட பேசிறேன். ஓகே ஓகே ஓகே. இப்ப என்னாலே ஆட் பண்ண முடியல, அட்மின் கொடுத்து. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. ஓகே பாபு சார், ஓகே. காலம் கருதி கொஞ்சம் சையத் முகைதீன் சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். சையத் முகைதீன். சார், காலை வணக்கம் எல்லாத்துக்கும் சார். வணக்கம் 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 சார். எப்போ வந்து ஒரு விஷயங்கள் இழந்தாதான் நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு விதை தன்னை இழந்தாதான் அதுக்கு ஒரு பெரிய மரமா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு 1000 ரூபாய் மக்கள் கொடுத்தாதான் அவங்களுக்கு குடிகள் கிடைக்கும். எப்போ எந்த விஷயம் நமக்கு தேவையோ அது நமக்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்பு வேணும்னா அன்பை கொடுக்கணும், பாசம் வேணும்னா பாசத்தை கொடுக்கணும். இப்போ நமக்கு பணம் வேணும்னா பணத்தை கொடுத்தாதான் அது பல மடங்காக நமக்கு கிடைக்கும். அதனால வந்து அந்த ஒரு ஆப்ஷனை வந்து நல்ல விஷயமா கொண்டு வந்ததுக்கு இந்த ஸ்பீட் கேஷ்க்கு ரொம்ப தேங்க்யூ. பல பேருடைய கடன்கள், பல பேருடைய கவலைகளை வந்து இது ஒரு போக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு தளமாக இருக்கும்னு முழு நம்பிக்கை இருக்கு. அதனால ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்றேன் சார். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார், நன்றி நன்றி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாலமுருகன் சார், வெல்கம். சீக்கிரமா வாங்க. ஒரே கருத்து. வணக்கம் சார், நான் பாலமுருகன் சார். சொல்லுங்க சார். சார், இப்போ வந்து ஒரு சின்ன இதுக்காக தான் நான் ஒரு 10 நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாரிமுத்துன்னு என் ஸ்பான்சர் டவுன்லைன்ல ஒருத்தர் இருக்காரு. ஓகே. அவருக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து 1000 ரூபாய் அனுப்பிட்டாரு, ஒரு கஸ்டமர் வந்து 1000 ரூபாய் அனுப்ப மாட்டேங்காரு. அந்த கஸ்டமருக்கு நாங்க கால் பண்ணால் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்ல. அவங்க அப்ளைனுக்கு அவரோட ஸ்பான்சர் அதுக்கு கால் பண்ணி பேசினதுக்கு, அவர் டவுன்லைன்ல பேசினதுக்கு நாளைக்கு போடுற இன்னைக்கு முடியாது அப்படிங்காரு. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் டிலே ஆயிட்டு இருக்கு சார். இதனால அவர் பேர் என்ன? அவர் பேர் வந்து சரவண கணேஷ் சார். ஓகே, இன்னைக்கு அதுக்கான முடிவு வந்து பாபு சார் மூலியமா எடுத்துருவாங்க. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெயலட்சுமி மேடம், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நீங்க பேசலாம். ஜெயலட்சுமி மேடம், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். நேத்து எனக்கு ஒரு 6 பேருக்கு ராமலிங்கன்ற பேர்ல வந்து சென்ட் அனுப்புற மாதிரி காட்டுச்சு சார். ஆனா எனக்கு ரிசீவ் எதுவுமே வரல சார். இப்ப எப்படி சார் நான்? மேடம், அது பைபாஸ்ல வந்திருக்கோம். கொஞ்சம் உங்களுக்கு ரிசீவ், நான் திரும்பவும் சொல்றது எல்லாருக்கும் தான், சில இது பைபாஸ்ல வந்து காமிக்கிறது உங்களுக்கு காமிக்கும். உங்களுக்கு சென்ட் ஹெல்ப்ல வந்து அனுப்புற வாய்ப்பு இருந்தால் மட்டும் பண்ணுங்க. நீங்க வந்து பைபாஸை பார்க்காதீங்க. உங்களுக்கு நான் டைரக்டா நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாஃபர் சார். ஜாஃபர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்ல. அனுஷியா மேம்,
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் இப்ப வந்து சார் சொன்ன மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து கரெக்டா இருந்தோம்னா எல்லாருக்குமே அந்த பேமெண்ட் வந்துரும். எனக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, மேடம் எனக்கு இன்னும் பேமெண்ட் வரல. இதுதான் நான் 17th அன்னைக்கு ஜாயின் பண்ண ஒரு பேமெண்ட் கூட வரல. இப்ப எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் சார் எப்படி விளக்கம் வச்சிருக்காங்கன்னு. அத வந்து புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு கஸ்டமர் கேர்ல இனிமே எதுவுமே வரக்கூடாது. பேமெண்ட்ன்றது வரக்கூடாது. என்ன வரணும்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அதுக்குள்ள ஏதோ மேடம் எங்களுக்கு கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நாங்க உடனே செஞ்சு தருவோம். இது வந்து சிஸ்டமேட்டிக்கா நம்ம எல்லாருக்குமே பேமெண்ட் வருது. சோ அந்த இத வந்து புரிதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்குங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு விளக்கம் வந்து எந்த நெட்வொர்க்ஸ்லயும் வச்சது இல்ல. அவர் வந்து இவ்வளவு அளவுக்கு பொறுமையா சொல்லியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் எனக்கு ஒரு 10 கால் சார் வரும். ஏன்னா நான் 17ஆம் தேதி ஜாயின் பண்ணேன், 7ஆம் தேதி ஜாயின் பண்ணேன். எனக்கு ஏன்னா இந்த புரிதல் இல்லாம இருக்கிறவங்க தான் நிறைய பேர் கால் பண்றீங்க. சோ ஒரு சிலவங்க வந்து பேமெண்ட் வந்து ஸ்பான்சர் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லைன்றது மட்டும் வேணா நாங்க அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றோம். அதுவும் இல்லாம நேத்து வந்து எல்லாருமே ஒரு பிஸியா இருந்தாங்க. சோ அதனால என்னால அவங்க கிட்ட இருந்து ஸ்பான்சர் நேமும் வாங்கி என்னால பேச முடியாத சுச்சுவேஷன்ல இருந்தேன். அதுக்கு நான் என்னோட சாரிய கேட்டுக்கிறேன். பட் இன்னைக்கு எல்லாத்தையுமே நாங்க சால்வ் பண்ணி கொடுத்துறோம். இப்ப ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா சரவணகுமார், அவர் என்கிட்ட 2 வாட்டி சொல்லியிருக்காரு. சோ அவருடைய ஸ்பான்சர் நேம் நான் வாங்க முடியாத சுச்சுவேஷன் இருந்ததுனால நான் அவருக்கு இன்னும் பண்ண முடியல. இன்னைக்கு நாங்க முடிச்சு கொடுத்துருவோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. ரொம்ப சிறப்பா பணியாற்றிட்டு இருக்கீங்க. ஜாபர் சார் வெல்கம் சார். வணக்கம், குட் மார்னிங் சார். சார் இப்போ எனக்கு 2 சின்ன சஜஷன் இருக்கு. ஒன்று, இப்போ பாலு சார் சொன்ன மாதிரி வந்து நம்ம பீப்புள்ஸை வந்து டெலிகிராம்லையும் வாட்ஸ்அப்ல ஆட் பண்ணாத நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும். அதுக்கு ஒரு சின்ன சஜஷன் என்னன்னா, நம்ம இப்போ எப்படி நம்ம ஐடி போட்டு பேமெண்ட் 1000 rupees கட்டி அப்ரூவ் ஆனால் தான் நமக்கு வந்து டேஷ்போர்டுக்கே போகும். அதே மாதிரி அந்த பணம் கட்டி அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப் ரெண்டோட கம்பெனியோட குரூப் வந்து அதில் ஆட் பண்ணி அதுல உள்ள போய் நம்ம வந்து ஜாயின் பண்ணாதான் டேஷ்போர்டுக்கே போற மாதிரி சின்ன ஒரு ஆப்ஷன் வச்சோம்னா சார், இன்னைக்கு ஒரே விஷயம், இன்னைக்கு நீங்க சைட்டை ஓபன் பண்ண உடனே அதான் இருக்கும், டெலிகிராமும் வாட்ஸ்அப்பும் இருக்கும், நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் இன்னொரு சஜஷன் எனக்கு சார். பாலசுப்ரமணியன் சார் வெல்கம் சார். வணக்கம் சார், அனைவருக்கும் இனிய காலை. சார், சங்கர் சார் சொன்ன மாதிரி நம்ம வந்து ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது சார். 1 lakh என்னோட அசம்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3000 அடி விழுவும் சார். ஒரு 1 monthல நம்ம ரீச் பண்ண போறோம் சார். 100% கேரண்டி சொல்றேன். அதுல 1% எனக்கு சந்தேகமே கிடையாது. ஏன்னா டீம் வந்து அருமையா போயிட்டு இருக்கு, எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் 100% 2 மாசம் 3 மாசம் ரொம்ப ஓவர் டைம் சார். நம்ம பொறுத்தளவுக்கு 1 month கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு டேட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த இந்த டேட்ல அடுத்த மாசம் போது 100% கேரண்டியா 1 lakh மேல ரீச் பண்ணிருப்போம். அதுல மாற்றமே இல்லை. ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார். ஒரு சின்ன நேத்து ஒரு ஐடி போட்டேன் சார். என்னோட 6th ஐடி போட்டேன் டைரக்டா. அவங்க கீதான்னு சொல்லி நான் தான் பேமெண்ட் அனுப்பிச்சேன் போன்பேல. அவங்க ஒரு 4-5 டைம் கூப்பிட்டு போனே பிக் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னும் அப்ரூவல் ஆகாம இருக்கு அந்த கஸ்டமருக்கு. பாலசுப்ரமணியன் சார், இந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க என்ன பண்ணா, உடனே ஸ்கிரீன்ஷாட்டை ஒன்னு அட்வைசரி போர்டுக்கோ, இல்ல நான் பாபு சாருக்கோ, இல்ல எனக்கோ, இல்ல சங்கர் சாருக்கோ யாருக்கோ அனுப்பிட்டா இமீடியட்டா வந்து இன்னைக்கு தான் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க, வெங்கடேஷன் ஜாயின் பண்ணிட்டாரு, நீங்க அனுப்புனீங்கன்னா இமீடியட் அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்னே ஒன்று நண்பர்களே, நேத்து பாபு சார் அனுப்பிச்சிட்டேன் சார் நானு. நீங்க வந்து கட்டிட்டு அவங்க போன் எடுக்கலாம் கவலையப்படாதீங்க. அவங்க நம்பருக்கு பணத்தை அனுப்பிடுங்க. ஸ்கிரீன் பாருங்க, சேகர் சாருக்கு எல்லாம் உடனே பண்ணி கொடுப்போம். நிறைய பேர் நம்மள ஃபாலோ பண்றாங்க. நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. பாபு சாருக்கோ இல்ல இப்ப நீங்க வெங்கடேஷ் சாருக்கோ அனுப்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உடனே ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அவங்க அடுத்த ஸ்டெப் அவங்க பாத்துக்குவாங்க, ஃபாலோ பண்ணிடுவாங்க. தேங்க்யூ பாலசுப்ரமணியன் சார், நல்ல சஜஷன். நீங்க சொல்ற மாதிரி இந்த ஒண்ணு இல்ல, இந்த சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, முதல் 100 நபர்கள் அந்த 100 பேரும் அவங்களுக்கு போட்ட 12 ஐடியும் 12 நபர்களை கொண்டு வந்துட்டாங்கன்னா அடுத்தது 1 லட்சம் தான். நம்ம 2 வேலை இருக்கும். ஒண்ணு காலையில எந்திரிச்சோன்னா பாத்தீங்கன்னா கிரிப்டோ ராத்திரி 12 மணிக்கு வந்து 1 மணிக்கு ஆஃப் பண்ண முடியாது. கிரிப்டோ எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சு பிசினஸ் பண்ண முடியாது. அப்ப நம்ம பாட்டுக்கும் அது ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கோம், ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கோம், மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க. உலகத்துல பாத்தீங்கன்னா நம்மளை கண்டு பொறாமப்படுற அளவுக்கு இருக்கும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ. அடுத்தது பாத்தீங்கன்னா சாந்தலிங்கம் சார் வெல்கம். உங்களை அட்மிட் ஆப்ஷன் கொடுத்துட்றேன் சார். வணக்கம், வாழ்க வளங்க. உண்மையில எல்லாரும் பேச எல்லாருடைய பொருள் நல்லா வழிமாட்டிட்டு சில பேர் கருத்து கேட்க மாட்டேங்குது.
ஏன்னா செல்ல வந்து கொஞ்சம் வலிமையா இருந்தா எல்லாரும் 100 பேர் இருக்கிற ரூம்ல 10 பேர் கொண்டா நல்ல செய்தி சொல்றாங்க. சில பேர் 2 பேர் பேசுறதுக்காக இல்லை, சில பேர் பேசணும் கொஞ்சம் வலிமையா பேசுறாங்க எல்லாரும் அண்ணோன்னு. அதே மாதிரி நான் ஆல்ரெடி போட்டு ஐடி போட்டு ஒரு 1000 அனுப்பினேன். அனுப்பின பிறகு எனக்கு 2000 வந்துருங்க. அதுல வந்து சென்ட் அனுப்ப சொல்ல 750 ரூபா சென்ட் அனுப்பினேன். அதுக்கு பிறகு அடுத்த சென்ட்டுக்கு எனக்கு 6 பேர் வரல. அதுக்கு பிறகு 10-15 எதுவுமே வரலையே கேட்கல. அப்ப என்ன யாருக்கு அனுப்புனீங்களோ அவங்களுக்கே திருப்பி அனுப்புங்கன்னு சொன்னாங்க. உடனே நான் திருப்பி அனுப்பினேன். எதுவும் இது வழியும் எனக்கு மாற்றம் வரல. அவரே அந்த பணம் அனுப்புற எனக்கு ஒரு அப்ரூவல் தாங்க இருக்கு, 750 இருக்கு, இன்னொரு அப்ரூவல் இல்லை. அதான் எப்படி கொடுக்குறது? 750 பணம் வந்துருச்சுன்றாரு. ஆனா அப்ரூவல் வந்தாதான் அவரு வந்து எனக்கு ஓகே பண்ணாதான் என்னுடைய வெற்றியில கரெக்டாக ஆகும். கிளியர்னஸ் ஆகல. அதை என் லீடர்கிட்ட சொன்னேன். ஆனா அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பினேன். இன்னும் இது வரையும் ஒரு ஒண்ணும் கண்டிப்பா சார். இன்னைக்கு சார் ஒண்ணும் இல்ல, 2 நாளா வந்து இன்னைக்குதான் சாஃப்ட்வேர் கிளியர் ஆகி போயிருக்காரு. அது கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் ஆகும் சார். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த கிரேட் லீடர் மையலகன் சார், வெல்கம் சார். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. மையலகன் சார். ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஐயா, என்னுடைய பிரச்சனையை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். நான் 5ஆம் தேதி ஜாயின் பண்ணேன். பணம் அனுப்புனேன். 2 பேர் எனக்கு 2000 அனுப்பியிருந்தாங்க. அந்த பணம் அப்படியே தான் என்கிட்ட இருந்தது. பிறகு இந்த வாலண்டியர்ஸ் இந்த கிளியர் பண்ணுறதுக்காக வந்தவங்க ஒருத்தவங்க என்ன சொன்னாங்க, ஆசை தம்பின்னு ஒருத்தருக்கு நீங்கள் பணம் அனுப்புங்க அப்படின்னாங்க. அதை அனுப்புனா அது எங்கே ரெக்கார்ட் ஆகுமானா ரெக்கார்டு வந்துடும் அப்படின்னாங்க. 24ஆம் தேதி இந்த பணத்தை அனுப்பிட்டேன். அவரை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் அப்ரூவ் பண்ணுறேன்னா அது வரலையும் அப்ரூவ் பண்ணல. நேற்று கேட்குறேன், நீங்கள் அந்த ரெசிப்ட் அனுப்புங்கன்னாரு. ரெசிப்டையும் அனுப்பிட்டேன். அப்புறம் வந்து பேசுகிறேன், அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. பாபு சார், நீங்க ஏன்னா ஆசை தம்பி உங்களுக்கு தெரியும், இமீடியட்டா மெய்யலகன் சாருக்கு கிளியர் பண்ணுங்க. வெயிட் சார். தேங்க்யூ சார். அரக்கோணம் ராமலிங்கம் சார், வெல்கம் சார். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் சார். சார் கேக்குதுங்களா? சார் கிளியர், நீங்க பேசலாம் சார். என்னுடைய ஐடி நம்பர் வந்து பாத்தீங்கன்னா SC 34. இல்ல சார், என்ன பிரச்சனையை மட்டும் சொல்லுங்க. நீங்க அது சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும். ஐடியே ஓபன் ஆகல சார். இந்த மே மாசம். வெரி குட். ஒண்ணும் இல்ல சார், நீங்க பாபு சாரை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னைக்கு சொல்யூஷன் கிடைக்கும் உங்களுக்கு. பாபு சார் வீட்டுல இருக்காரு. இன்னைக்கு அவர் லேப்டாப் வச்சு எல்லா வேலையும் பாப்பாரு. சார் ஒரு விஷயம், அரக்கோணம் ராமலிங்கம் சார், நீங்க வந்து நம்ம வந்து வாரம் ஒரு இந்த டவுட் ஸ்டேஷன் நடத்திட்டு இருக்கோம். அதுல நீங்க அட்டென்ட் பண்ணீங்களா? நீங்க ஜாயின் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சே. ஓகே, நீங்க சாரை கான்டாக்ட் பண்ணுங்க. அதுதான் முக்கியம். பாபு சாரை கான்டாக்ட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜீவரத்னம் சார், வெல்கம். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன், சீக்கிரம் வாங்க. ஜீவரத்னம், சிஸ்டம் ப்ரொமோட்டர் சார். வணக்கம் சார், எல்லோருக்கும் வணக்கம், காலை வணக்கம். என்னுடைய டீம்ல ஏசு பாண்டின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சரவணன் அப்படின்றவரு ஒரு 1000 ரூபீஸ் அனுப்பணும்னு இருக்கு சார். அது அவருக்கு போன் போட்டு கேட்டாக்கா அவரு நான் வந்து லோன் போட்டிருக்கிறேன், அது வந்த பிறகு தரேன் அப்படின்னு சொல்லி 4 நாளா. வெரி குட். நல்லா அவர் அப்ளைனை கான்டாக்ட் பண்ணுங்க. பாபு சாருக்கு அனுப்பியிருக்கேன் சார். அது சார் கண்டிப்பா உங்களுக்கு முடிச்சு கொடுப்பேன். இல்ல ஜீவரத்னம் சார், அது ஒரு பெரிய மேட்டர் இல்ல. அது ஃபாலோ பண்றேன் சார். ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பா பண்ணுவாரு. நெக்ஸ்ட் தனசேகர், சென்னை சார். வணக்கம் சார். ஒரு 40 டைரக்டர் ஆஃபர்ல கொடுத்துட்டு காணா போயிட்டீங்க. நீங்க 100 முடிச்சுட்டு எங்கள்கிட்ட பேசுங்க தனசேகர் சார். ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க சார். இப்போ வந்து முந்தா நேத்து அலுமேல்ன்றவங்களுக்கு ஒரு 5500 ரூபாய் சென்ட் பண்ணிட்டேன் சார் நானு. வெரி குட். சென்ட் பண்ணது எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து எங்க அப்ளைன் ராமலிங்க சார் பேர் காட்டுது. மேடம் கிட்ட கேட்டா வந்து நான் ராமலிங்க சாருக்கு நான் சென்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப நான் போட்ட காசு சார் அது. இல்ல சார், இல்ல. இன்னைக்கு அந்த கொரிஸ் ஒண்ணு சாஃப்ட்வேருக்கு அனுப்பிச்சு நேத்தே என்கிட்ட சொல்லிட்டீங்க. அந்த கொரிஸ் நான் வந்து சாருக்கு அனுப்பிச்சிருக்கேன். இன்னைக்கு அது தெரியும். நீங்க டைரக்டர் ஆஃபர்ல அதிகப்படுத்துங்க தனசேகர். கண்டிப்பா சார். ஊருக்கு வந்து 2 நாள் தான் சார் ஆகுது. 15 நாள். இல்ல, நீங்க அதான் திருவிழாவுக்கு போயிருந்தீங்க. 100 டைரக்டர் ஆஃபர்ல போட்டுட்டு கால் பண்ணுங்க. உங்க பிரச்சனை நான் கிளியர் பண்ணி தரேன். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராஜ்குமார் சார். ராஜ்குமார் சார், எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு கோரிக்கை சார். இப்போ எல்லாரும் ஜிபே போன்பேல பணம் அனுப்புற இடத்துல வெறும்னா நம்பர் மட்டும் போட்டுட்டு பணத்தை அனுப்பிச்சிடுறாங்க. அது இல்லாம எந்த ஐடியில இருந்து அனுப்புறாங்க, எந்த ஐடிக்கு அனுப்புறாங்க, அந்த இது வந்து அந்த டெக்ஸ்ட்ல போட்டு அனுப்பிச்சாங்கன்னா எல்லாருக்கும் அது உபயோகமா இருக்கும் சார். இதை நான் ரெகுலரா நான் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாருமே அதையும் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். புரியல சார், எனக்கே புரியல. எப்படின்னு சொல்லுங்க சார். ஜிபேல பணம் அனுப்பும் போது அமௌண்ட் அடிக்கிறோம் 750 போடுறோம்னா அது கீழே ஆடு நோட்டுன்னு இருக்கும். அந்த ஆடு உங்களுக்கே நான் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் சார்.
நல்லது சார். நல்ல நல்ல விஷயம், நல்ல சஜஷன். கண்டிப்பா பண்ணிடலாம் சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இல்ல நல்ல விஷயம் அது சார். அப்புறம் சார் அந்த 2ஆம் தேதி ஓகே 2ஆம் தேதி ப்ரோக்ராம் பத்தி ராஜ்குமார் சார் கொஞ்சம் மக்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. எப்படி நம்ம நடத்தணும், எப்படி கொண்டு போகணும். அந்த 2ஆம் தேதி ஃபங்க்ஷன் 1000 மெம்பர்ஸ் வந்தா அந்த 1,00,000 மெம்பர் கண்டிப்பா வந்துருவாங்க. அதுக்கு உங்களுடைய ஒரு சில வார்த்தைகள். ஆமா சார். இப்போ எல்லாருமே வந்து டைரக்ட் மெம்பருக்கு நான் தனியா நேற்றுக்கு நம்ம மீட்டிங் போட்டதுபடி நான் என்னோட டைரக்ட் மெம்பர்ஸ்க்கு மட்டும் தனி குரூப்பே போட்டேன். போட்டுட்டு இந்த மெசேஜ் நான் குரூப்புக்கு மட்டும்தான் அனுப்புவேன். நீங்க ஒவ்வொருத்தரும் தனி உங்க டீமுக்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுத்துட்டேன். அதே போல எல்லாருக்கும் வந்து தனிப்பட்ட முறையில ஃபோன் பண்ணியும் 4:30 மீட்டிங்க்கு வந்து வரணும் அப்படிங்கறத தனிப்பட்ட முறையில ஃபோன் பண்ணியும் சொல்லிடணும். எல்லாரையும் கொண்டு வர வேண்டியது எல்லாருடைய லீடருங்க கையில இருக்குது. இண்டிவிஜுவலா வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பா. ஆனந்தவல்லி மேடம். மேம் ஆனந்தவல்லி மேடம். அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ராமலிங்கம் சாருக்கும் அந்த இறைவனுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நேத்து எனக்கு பணம் வந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னோட டீம்ல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணவங்களுக்கு கூட வந்திருந்தது. அவங்க எல்லாம் என்கிட்ட ஃபோன் பண்ணி மேடம் எனக்கு பணம் வந்திருக்குன்னு சொல்லும் போது அதோட சந்தோஷமா இருந்தது. இது மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்த ராமலிங்கம் சாருக்கும் சங்கர் ஐயா எப்படிதான் இப்படி ஒரு பிளான் வச்சாங்களோ அண்ணனை தங்கச்சி போல வேண்டாம். ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரே ஒரு உண்மை என்னன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபேமிலி ஃபுல்லா ஐடி போட்டு ஒரு ஆள் ஒர்க் பண்ணுவோம். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு சில ஃபேமிலியில. ஒரு 5 பேர் இருக்காங்க, 5 பேருக்கு ஐடியா போட்டு ஒருத்தர் ஒர்க் பண்ணா ரொம்ப. ஆனா ஒரு ஃபேமிலியே பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்காக அர்ப்பணிச்சிருக்கு அப்படின்னா அது ஆனந்தவல்லி மேடத்தோட ஃபேமிலி மட்டும் தான். ஏன்னா அங்க ஆர்டியா இருக்கட்டும், அவ சின்ன பாப்பாவா இருக்கட்டும், சாரா இருக்கட்டும், மேடமா இருக்கட்டும், இன்னும் அவங்கள சுத்தி அந்த ஊரே நீங்க கொஞ்ச நாள்ல வந்து மணப்பாறையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து மிகப்பெரிய வரப்போகுதுங்கிறது உண்மை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க ஃபேமிலி ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் சார். சார் 2ஆம் தேதி மார்னிங் மீட்டிங்ல நம்ம டீம்ல எல்லாரும் அவங்களோட டவுன்லைனுக்கு போன் பண்ணி அந்த ஜூம் மீட்டிங்க பெரிய லெவல்ல 1000 பேர்த்த தாண்டுற மாதிரி கொண்டுட்டு வந்து உட்கார வைக்கணும் சார். அது வந்து நம்மளால மட்டும்தான் சாத்தியமாகும். புதிய நபர்களை மட்டுமே தேடாம நம்ம இது வரைக்கும் வந்த ஐடிஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபாலோஅப் ஃபோன் பண்ணி கண்டிப்பா அந்த மார்னிங் மீட்டிங்க கலந்துக்க சொல்லணும் சார். அன்னைக்கு 2ஆம் தேதி மிக பிரம்மாண்டமா இருக்கணும். இது வந்து பல பேர்கிட்ட போய் சேரும் போது இது ஒரு மிக பிரம்மாண்டமா அது தெரியணும். நம்மளோட அச்சய பாத்திரத்துல எல்லாருக்குமே இதுல கொடுக்க முடியும். அந்த நபர்களை வர வைக்கணும். அது நம்ம கையில மட்டும்தான் சார் இருக்கு. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் பிரபு. வெல்கம் பாசிட்டிவ் பிரபு. அடுத்தது பானுமதி மேம் ரெடியா இருங்க. பாசிட்டிவ் பிரபு ரெடியா இருக்க. கோவஸ்லாம் இருக்கேன் பிரபு. சார் அனைவருக்கும் காலை வணக்கம். பாசிட்டிவ் பிரபு ஃப்ரம் திருவண்ணாமலை. சார் நேற்று ஒரு 2 ஐடிக்கு பேமெண்ட் வர மாதிரி இருந்தது. கால் பண்ணி கேட்டேன், ஆல்ரெடி நான் அனுப்பிட்டேன் வேற ஒருத்தருக்கு அப்படின்னு. திரும்ப முதல்ல இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க 2 கஸ்டமரு. சார் மார்னிங் வந்து அவங்களோட அப்ளைனை கான்டாக்ட் பண்ணி ஒரு 10 மணிக்குள்ள நான் கான்டாக்ட் கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து வரும்போது லிங்க்லேயே கீழே ஸ்பான்சர் நேம் நம்பர் வந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ போக சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கொஸ்டினே வராது சார் நமக்கு யாருக்கிட்ட இருந்தோம். தேங்க்யூ பிரபு சார், வாழ்த்துக்கள். 100 டைரக்ட் போறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்க பிரபு. ஓகே சார். எத்தனை பேர் அலோடு சார் பாண்டிச்சேரி ப்ரோக்ராம்? சார் நீங்க எவ்வளவு பேர் வேணாலும் வரலாம். ஆனா அதுல அவங்க வந்து 100-150 பேர் தான் உட்காரலாம் போல இருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் இது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போக நீங்க பாத்துக்கலாம். நான் தான் வெளியில இருந்து யாருமே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாத்துக்க சார். ஏன்னா அங்க உள்ளவங்க நடத்துறாங்க, போய் சிரமப்பட வேண்டியது இல்லை. அப்ராக்சிமேட்லி ஒரு கவுண்ட் வாங்கி 150 பேர் அங்க இருக்கலாம் சார், அவ்வளவுதான் இருக்கலாம். அது ஓகே சார். யார் யார் டீம்ல எத்தனை பேர் வரான்ட்டு நீங்க ஒரு கவுண்ட் வாங்கி அதை நம்ம எடுக்க வேண்டாம். ஏன்னா பாண்டிச்சேரியிலே 100 பேர் வந்துருவாங்க. நான் அதுதான் ஏற்கனவே ஜூம்ல சொல்லியிருந்தேன். அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் இது வந்து ஒரு துவக்கம் தான். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது திருவண்ணாமலை, செஞ்சி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இப்படி நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பிசிக்கல் மீட்டிங் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஃபர்ஸ்ட் ஒன்று நடத்திடுவோம். தேங்க்யூ. ஓகே. பானுமதி மேம் வெல்கம். சார் வணக்கம் சார். அனைத்து ஸ்பீட் கேஷ் அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம். சரிங்களா? அதே மாதிரி வந்து நம்ம 2ஆம் தேதி நடக்கிறதுக்கு
தெரிஞ்சவங்க தெரியாதவங்க என் சைட்ல நான் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது அவருடைய நம்பர்லாம் என்கிட்ட இருந்துச்சு அவங்க எல்லாருக்குமே இன்விடேஷன் அனுப்பியிருக்கேன் சார். என் சைட்ல நேத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சாச்சு சார். அப்புறமா வந்து எப்படின்னா நேத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஐடியாஸ்ல வந்து ஒரு சிலதுலாம் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஒன்றரை பேமெண்ட் வர்றது வராதது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதே எல்லாமே கிளியர் ஆகி பர்ஃபெக்டா கிளியரா இருக்கு சார். இனிமேல் வர பேமெண்ட் எல்லாம் ரிசீவ் பண்ணி சென்ட் பண்றது மட்டும் தான் சார் என் வேலையா இருக்கும். எல்லாருமே சூப்பரா பண்ணுங்க, எல்லாரும் சூப்பரா பண்ணுங்க, செமையா போகும். நம்மளுடைய நியூஸ் மட்டும் கொடுத்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பா கடவுள் பிரபஞ்சமா நமக்கு கொடுத்துட்டே இருப்பாரு. தேங்க்யூ மேம். ஏன்னா எல்லாம் ஆபீஸ் கிளம்பிட்டு இருப்பாங்க. தேங்க்யூ. ஒரு விஷயத்த நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பாண்டிச்சேரியில் நடக்கிற மீட்டிங் வந்து ஜூம் வந்து லைவா நடந்துகிட்டு இருக்கோம். நீங்க அதை பத்தி கவலைப்படா. நம்மள கணேஷ்னு வந்து ஆர்த்தி மேடம் டீம்ல இருக்காரு, ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவரும் போய் லைவா டெலிகாஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. மேக்சிமம் அதுலயே நம்ம பார்ப்போம். பாண்டிச்சேரிக்கு ஒரு 50 கிலோமீட்டர் உள்ளவங்க மட்டும் கலந்துங்க. தயவு செய்து வெளியே இருந்து யாரும் வர வேண்டாங்கிறத கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பாண்டிச்சேரிக்குள்ள ஜூம் தான் சார் பிளான் பண்ணிருக்கேன். காலையில மட்டும் மீட்டிங் வர்றது 4 o'clock மட்டும் வந்து எல்லாருமே ஜூம்ல வரணும்னு அதையும் சொல்லியிருக்கேன். ஜூம்ல வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. சங்கர் சார் அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜி கே சாமி சார், நீங்க வெல்கம். ரொம்ப நாளையா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜி கே சாமி சார், உங்களுடைய கருத்து. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். மன மகிழ்ச்சியா இருக்குங்க. ஒரு 15 நாட்களுக்கு முன்பு நடந்த இந்த ஜூம் மீட்டிங் இப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு. அன்னைக்கு குறைகள் மட்டுமே இருந்துகிட்டு இருந்தது. அதற்கும் தொடர்ந்து பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு நிறைவாக இருக்கு. இன்னும் ஒரு 15 நாட்கள் கழிச்சு குறை என்ற ஒன்று இங்க தேடி தேடி பார்த்தாலும் இருக்காது அப்படிங்கிறத நான் நம்புறேன். நான் கொஞ்சம் கூடுதலா பேசணும்னு நினைச்சேன். அதை நான் நாளைக்கு காலையில பேசிக்கிறேன். ஒரே ஒரு தகவல், ஞாயிற்றுக்கிழமை காலையில 2ஆம் தேதி ஜூம் மீட்டிங்க்கு 1000 பேரை கொண்டு வரணும், அதை இலக்கா வச்சு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அது அன்னைக்குதான் கொண்டு வரணும்ட்டு இல்லை, இன்னைக்கும் இந்த ஜூம் மீட்டிங் வந்து 1000 பேர் வரவேற்கத்தக்க ஒரு காத்திருக்கு. இன்று மாலை நடக்கக்கூடிய ஜூம் மீட்டிங்க்கு அந்த 1000 பேரை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இன்னையில இருந்து பண்ணுங்க. நாளை காலை பண்ணுங்க, நாளை மாலை பண்ணுங்க. இதை என்னுடைய விருப்பமாக உங்க எல்லார்ட்டையும் வச்சு நான் விடைபெற்றுக்கிறேன். நாளை காலை எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் கொஞ்சம் பேசணும் எல்லாரும். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுபாஷ் சார், வெல்கம். அடுத்து செல்வகுமார் சார், ஒரு சில வார்த்தைகள் ரெடியா இருங்க சார். சுபாஷ், கோயம்புத்தூர் சார். வெல்கம் சார். இப்போ ஆர்கனைசர் டீம்ல இருக்கேன். நான் இப்போ வரைக்கும் 7 டேட் போட்டிருக்கேன். சீக்கிரம் சிஸ்டம் ப்ரொமோட் ஆகணும். 4ஆம் தேதிக்குள்ள நான் 12 பேருக்கு போடணும். ஏன்னா நேற்றுக்கு சிஸ்டம் ப்ரொமோட்டர் மட்டும் மீட்டிங் வரணுங்க அப்படி சொன்னீங்க. எனக்கு அது வருத்தம். அதனால ஒரு வெறிய 5 டேரக்ட் போட்டு இமீடியட்டா சிஸ்டம் ப்ரொமோட் ஆக போறேன் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செல்வகுமார் சார், ஒரு சில வார்த்தைகள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உண்மையிலே நான் என்ன சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா, அந்த 2ஆம் தேதி ஜூம் சொன்னீங்களா, அது வந்து 1000 பேர் கண்டிப்பா நிறைவேற்றணும். அதை வந்து ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் யூ ஹேவ் டு ஸ்டார்ட். என்ன பண்ணுங்க கேட்டால் எல்லாரும் ஒரு நம்மளை ஆடே பண்ணுங்க. அந்த ஆட் எல்லாருமே ஸ்டேட்டஸ் வைங்க, அது வச்சாவே போதும் சார். ஒரே ஒரு குரல் மட்டும் சொல்லிட்டீங்களா சார்? ராமலிங்க சார். சார் பேசுங்க சார். உங்களுக்கு இல்ல துப்பாருக்கு துப்பாயி துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாயி தூவு மலை. இதுல குரல் என்ன பொருள் இருந்தீங்களா? உண்பவருக்கு நல்ல உணவினை தருவது மலையே, அவ்வாறு உண்ண உணவாக பயன்படுவது மலையே. அதே வர உண்ண உணவாக பயன்படுவது ஸ்ட்ரீட் கேஸ், உண்ண உணவாக பயன்படுவது ஸ்ட்ரீட் கேஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப அருமையா பேசுறீங்க. எல்ஜி பிரகாசம் சார், நீண்ட நாளா நீங்க பேசவே இல்லை, ஒரு சில வார்த்தைகள். எல்ஜி பிரகாசம் சார். ஓகே, முத்துக்குட்டி சார், வெல்கம். முத்துக்குட்டி சார், எல்ஜி பிரகாசம். ஓகே, மகாராஜன் த கிரேட் லீடர். முத்துக்குட்டி சார் பேசுங்க சார். அனைவருக்கும் நீங்க காலை வணக்கம். வணக்கம். நான் முத்துக்குட்டி திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் சார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சிஸ்டம் சூப்பரா போயிட்டு இருக்கு சார். வேற லெவல்ல வரும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். நீங்க நேத்து பேசுனதுல உங்க வீட்டு மேடம் ஹாப்பியா இருக்காங்கன்னு சொன்னீங்க. அதுவே எங்களுக்கு பெரிய ஹாப்பி. நம்ம ஜெயிச்சு காமிச்சிடணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மகாராஜன் பொறுமையா இருந்தாரு. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். சங்கர் சார் வந்து அருமையா சொன்னாரு. மும்மூர்த்திகள் அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிறது சமத்துவம், ஸ்பான்சர், அப்புறமா வந்து ரீபர்த் ஐடியா சொன்னாங்க.
ஸோ சமத்துவமும் ரீபர்த் ஐடியும் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிஸ்டம்ல வந்து நடந்துகிட்டு இருக்கோம். அந்த ஸ்பான்சருங்கிறது வந்து மிகப்பெரிய பொறுப்புகள் வந்து இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் நம்ம இந்த கஸ்டமர் சப்போர்ட்ல ஒர்க் பண்ணும்போது நான் நிறைய விஷயங்களை வந்து அவங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு யானை இருக்கு. யானை எப்படி இருக்குன்றத தெரியாத மக்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அந்த யானை வந்து ஸ்பீட் கேஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். அவங்கள வந்து கண்ணை கட்டி கூட்டிட்டு வந்து இதை தொட்டு பார்த்துக்குங்க, இதுதான் யானை அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாலு நம்ம டைரக்டர் ஃபுல் கொண்டு வரோம். அவங்க வந்து யானையோட வாழை தொட்டு பார்த்துட்டு, ஸோ இது வந்து ஒரு கயிறு மாதிரி இருக்கும் யானை அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய வயிற்று பகுதியை தொட்டு பார்த்து பாறை மாதிரி இருக்கும் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் காலை தொட்டு பார்த்துட்டு இது வந்து தூண்கல் மாதிரி இருக்கும் அப்படின்றாரு. ஸோ ஒருத்தர் வந்து காதை தொட்டு பார்த்துட்டு இது முரம் மாதிரி இருக்கும் அப்படின்றாரு. ஆனா அவங்களுடைய கண்ணை திறந்து விட்டு பார்த்தோம், கண்ணை கட்டியிருக்கத கண்ணை அவுத்துட்டோம் அப்படின்னா யானை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த முழுமையான விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்பான்சர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ள கொண்டு வரவங்களை கண்ணை கட்டி கூட்டிட்டு வராம அவங்களுடைய கண்களை திறந்து அதோடைய முழுமையான விளக்கத்தை வந்து அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். புரிய வச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸுமே வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஸோ ஸ்பான்சருடைய ரோல் வந்து நம்ம டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கும்போது எவ்வளவு இன்கம் வருதோ அதே மாதிரி அவங்களுக்கு அந்த அதுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடிய பொறுப்பும் வந்து ஸ்பான்சருக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ தேங்க்யூ சார், இதான் சொல்லுவாங்க. தேங்க்யூ சார். ஒரு சின்ன தகவலையும் சொல்லிக்கிறேன். இந்த 2 லெவல் வாங்கிட்டு டைரக்ட் ரெஃபரல் 2 போடாதவங்க இம்மிடியேட்டா பண்ணிருக்கேன். இது 2வது சிக்னலா கொடுக்குறேன். நாளைக்கு வந்து சிஸ்டம் ஏதாவது பண்ணிட்டு அப்படின்னா யாரையும் வந்து குறை சொல்லாதீங்க. யாரும் வந்து தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க இல்ல சார் எனக்கு வந்து சங்கர் சாரை தெரியும், வந்து பாண்டி சாரை தெரியும், ராமலிங்கத்தை தெரியும், இல்ல வந்து முகமது சாரை தெரியும், நீங்க அங்க ஒண்ணும் நடக்காது. தயவு செஞ்சு 2 டைரக்ட் ரெஃபரல் பண்ணிருங்க. தேங்க்யூ. லட்சுமி பிரபா மேடம், வெல்கம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. உங்களிடமிருந்து ஒரு சில வார்த்தைகள் குயிக்கா வாங்க. அப்படியே மைக் டச் பண்ணுங்க. ஓகே, சும்மாவே கையை தூக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சார், வேற யார் சார் வந்து பேசலாம்? இறுதியா பாத்தீங்கன்னா நம்மளுடைய முகமது சார், வெல்கம். அவர் முடிச்ச பிறகு சி சுப்பிரமணியன் சார், நீங்க பேசிட்டு நம்ம ஜூம் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். மணி 7:12 ஆகிட்டு 7:15க்காவது நம்ம பண்ணிடுவோம். வெல்கம் சார். அந்த நம்பர் போட்டு வந்திருக்கீங்க, அதை முதல்ல நம்பரை டெலீட் பண்ணுங்க ப்ளீஸ். அதெல்லாம் இங்க நீங்க நம்பரே போடக்கூடாது. முகமது சார், வெல்கம் சார். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிய நாளாகட்டும். இந்த இனிமையான ஃபீட்பேக் எல்லாம் கேட்கும் போது எனக்கு ஆனந்தத்துல ரெக்கை இல்லாம மனசு பறந்துட்டு இருக்குது. நானும் பறந்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அதிகாலையில ராமலிங்க ஐயா கரெக்டா 3:33க்கு கால் பண்ணாரு. சந்தோஷமா பேசினாரு, சகோதரியோட பேசினாங்க. எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று மிகப்பெரிய ஒரு 6000 பேர் கொண்ட ஒரு குடும்பம் நமக்காக இருக்கிறது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நமக்காக உழைக்கிறத விட நம்ம குடும்பத்திற்காக, இவ்வளவு பெரிய குடும்பத்திற்காக நம்ம உழைக்க போறோம். அடுத்து இந்திய லெவல்ல நம்ம பயணிக்க போறோம். கிட்டத்தட்ட என்னுடைய அணி 18 மாநிலங்கள்ல வந்துருச்சு அப்படின்னு நல்லா சொல்லும் போது எனக்கு சந்தோஷமாவும் பேரானந்தமாக இருந்தது. எனக்கு நிறைய டிஸ்டர்ப் பண்றாங்க. டிஸ்டர்ப் அப்படிங்கிறத விட நான் டிஸ்டர்ப் ஆகாம அவங்களுக்கு ஒரு கோஆர்டினேட் பண்ணும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. 90% என்னுடைய டீம்ல எல்லாருமே எனக்கு கால் பண்றாங்க. சார் இவங்ககிட்ட இது பேசி கொடுங்க, சொல்லி கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் மட்டும் சார் இவங்களுக்கு பிளானே சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. தயவு செஞ்சு பிளானை நீங்க சொல்லுங்க. உங்களுக்காக உழைக்க நாங்க தயாரா இருக்கிறோம், உங்களுக்கு உதவ நாங்கள் தயாரா இருக்கிறோம். ஆனால் உங்களை சுமந்து செல்வது என்பது எங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. அந்த ஒரு பிளான் நாங்க அங்க ஹிந்திலயோ கன்னடத்திலயோ சொல்ற நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 கால் வெயிட்டிங்ல போகுது. அது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு சங்கடமா இருக்கு. உங்களுக்கு உதவி பண்ண முடியலையே அப்படிங்கிற பட்சத்துல. அதனால உங்களுக்கு மொழி தெரியுதோ தெரியலையோ, ஹிந்தில வாங்க, கன்னடத்துல ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாளைக்கு 1ஆம் தேதியிலிருந்து 7 மணி 7 நிமிஷத்துக்கு தெலுங்குல ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு இங்க பாருங்க, நான் சந்தோஷமா ஒரு விஷயத்த சொல்லுவேன். என்னுடைய படை தளபதின்னு சொல்லுவேன் நான் மகாராஜன் சார். மகாராஜன் சார் சொன்னாரு, சார் எனக்கு அதிகமா எம்எல்எம் செஞ்சு பழக்கம் இல்லைன்னாரு. இந்த நெட்வொர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னே 4ஆம் தேதிக்கு முன்னே ஒரு 10 நாளைக்கு முன்னதான் என்னுடைய சகோதரன் மகாராஜன் எனக்கு அறிமுகமானார். கிட்டத்தட்ட 10 நாள் தினசரி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பல விஷயங்கள் பேசணும். ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிந்ததை அவருக்கு புரிய வைத்தேன். மிக சிறப்பாக சூப்பராக இன்னைக்கு இந்த 30 பேர் கொண்ட குழுமத்துல சங்கரையா அவர்களுக்கு மிகவும் ஒரு ஒரு பக்கபலமாக அன்னைக்கு சங்கரையா மிகவும் ஆனந்தத்தோட சொன்னாரு, எனக்கு ஒரு கரம் மாதிரி சார் கூட செயல்பட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய ஆர்வம். அதே போல நம்ம ஆர்வத்தோட செஞ்சோம்னா எல்லாம் ஈஸி தான். முதல்ல இது என்னால் முடியும் அப்படின்னு வந்துட்டாலே சூப்பரா உங்களால பண்ண முடியும்.
யூ ஆர் த ரியல் சூப்பர்மேன், நீங்க தான். உங்களுடைய ரசிகர் மன்றத்து தலைவரே நீங்க தான். அப்படி நடந்து பாருங்க, எல்லாமே தானா நடக்கும். இந்த குடும்பம் 6000 பேர் கொண்ட நம்முடைய குடும்பம் இறைவன் அருளால 18-19 மாநிலங்கள்ல போயிருச்சு அப்படிங்கிறது மிகவும் நமக்கு ஆனந்தம் தரக்கூடிய விஷயம். ஒரு சிலர் கேட்டுட்டு இருக்காங்க, என்னுடைய டீம்ல கூட கேட்டுட்டு இருக்காங்க, ஏன் நானே கேட்கலான்னு நினைக்கிறேன். சில பேருக்கு இன்னும் அந்த பணம் வரல, இந்த பணம் வரல, எல்லாம் வரும். ஒரு சில சின்ன சின்ன இடையூறுகள், அதுவும் நீங்கும், இதுவும் கடந்து போகும், மிக சிறப்பாக பயணிக்கும். நம்பிக்கையோட, நல்ல நம்பிக்கையோட செயல்படுங்க. உங்க அணிக்கு இப்ப மகாராஜன் சொன்னது போல கண்ணை கட்டிட்டு கொண்டாந்து யானை காமிக்காதீங்க. நிஜம், அதுதான் நிஜம். நிஜம் சொல்லி கொண்டு வாங்க. சில பேருக்கு பாவம் சைட் ஓபன் பண்ண கூட தெரியல, பேமெண்ட் கொடுத்தது சார் எப்படி அப்ரூவல் கொடுக்கறது தெரியல அப்படின்னு வருத்தப்படுறாங்க. ஒரு சில சகோதர சகோதரிகள் நேத்து நம்பிக்கையோட எங்கிட்ட பாஸ்வேர்டு கொடுத்து அவங்களே அப்ரூவல் பண்ண வச்சாங்க. இது யார்ட்டையும் உங்க பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. உங்க பாஸ்வேர்டு நீங்க ஆப்ரேட் பண்ணணும். உங்க லைஃப்ல பாஸ் பண்ற வேர்டு இந்த பாஸ்வேர்டு. அதனால தயவு செஞ்சு இங்க பணம் இல்லை, அப்ரூவல் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா அது பணம் தான். இது செக் இல்லை, ஆனா உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற செக் தான் பாஸ்வேர்டை தெரியாத நபர்களுக்கு கொடுக்கறது. ஸோ நீங்க பாஸ் ஆகணும்னா உங்க பாஸ்வேர்டு என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. உங்க லைஃப் சரியா இருக்கணும்னா இந்த கோட்வேர்டு என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அந்த கோட்வேர்டு தான் ஸ்பீட் கேஷ். மக்களை மக்களால் உயர்த்தும் அங்கீகாரம் தான், பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் தான். நமக்கு நாம வெற்றியின் பால் நம்மை சிறப்பாக உயர்வாக கொண்டு செல்லும் ஒரு அழகான வெற்றி பாதை தான் இந்த பிபிஏ. இந்த சிஸ்டம் பெருசு இல்லை, இங்க சிஸ்டமேட்டிக்கா செயல்படுறது தான் பெருசு. இங்க பணம் பெருசு இல்ல, ஜனம் தான் பெருசு. அந்த ஜனங்களை காப்பாத்திக்கங்க. ஜனங்களை மனம் நோகாதபடி கொண்டு போங்க. நீங்க மனம் கோணாதபடி இருந்தீங்கன்னா நீங்க நேராக நிக்கலாம், ஜெயிக்கலாம், பிரகாசிக்கலாம். இது இறைவன் சொல்ற என்ன தெரியுமா? என்னை வணங்காதீர்கள் என்று சொல்லல இறைவன், என்னை வணங்குங்கன்னு சொல்லல, எனக்கு நன்றி உள்ளவனாக இருங்கன்னு. முதல்ல உங்களுக்கு நீங்களா நன்றி உள்ளவர்களா இருங்க. இந்த சிஸ்டத்துக்கு பொறுப்பானவர்களா இருங்க. உங்களோட லைஃப் லைனை நன்றி உள்ளவர்களா பாருங்க. நமக்கு கொண்டு வந்து கொட்டக்கூடியவர்கள் அவர்கள். அடுத்த மொழியிலையும் நீங்க ஹிந்தியில ஆகட்டும், மலையாளம் ஆகட்டும், தெலுங்குல ஆகட்டும், கன்னடத்துல ஆகட்டும், பாஷை புரியாட்டாலும் பரவாயில்ல. ஒரு டப்பால கல்ல போட்டு கடன்னு ஆடின மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 4 நாள் தொடர்ந்து போய் கேட்டு பாருங்க, 4 வார்த்தை புரியும். அந்த 4 வார்த்தை இருந்தாலே நீங்க ஒரு 40 பேரை சமாளிக்க முடியும். ஒவ்வொரு மொழியும் 1 கோடி ரூபாய் உங்க பாக்கெட்ல இருந்த மாதிரி. இன்னைக்கு எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டா இருக்கு, தெரிஞ்சோ தெரியாமல ஒரு 6-7 மொழி கத்துக்கிட்டேங்கிறதுனால. இது இத்தனை பேருக்கு சப்போர்ட்டா இருக்குது. எனக்கு மிகவும் நன்றிகரமாக இறைவனுக்கு நான் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறேன். இந்த வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ முகமது சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சத்யா மேடத்தை வெல்கம் பண்றேன். எஸ் சத்யா, உங்கள்ட்ட கோகோஸ் கொடுத்துருக்கேன், நீங்க ஒரு சில வார்த்தைகள். சத்யா மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம். ஒரே நிமிஷம் நிப்பாட்டுங்க, உங்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உண்மையிலே சொல்றேன், சத்யா மேடத்தை பத்தி நேத்து தான் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த அளவுக்கு அந்த ஸ்பீட் கேஷ அவங்க ஒரு சின்சியரா லவ் பண்றாங்கன்னு. ஒரே ஒரு விஷயம் அவங்கள பத்தி சொல்லணும். அவரோட டவுன்லைன்ல உள்ளவர் ஒரு தவறா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. நல்லா கேட்டுங்க, தவறா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க, சார் இவர் என் டீம்ல இருக்கக்கூடாது சார், இதை மாத்துங்க சார் அப்படின்னாங்க. நான் முடியாதுன்னு சொல்றேன். இல்ல சார் இவர் இருக்கக்கூடாது, அவருக்காக நான் உழைக்கிறேன் சார்ட்டு. நேத்து உண்மையிலே அவர் ஸ்பான்சர்னா அவங்கதான் ஸ்பான்சர். நான் அவங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அவங்களோட குணம் எப்படி இருக்குன்னா, அது எப்படி அந்த அளவுக்கு அதை சின்சியரா அந்த ப்ராஜெக்டை லவ் பண்ணி கொண்டு போறாங்க. அதுக்கு முதல்ல சல்யூட் பண்ணிக்கிறேன். உடனே அவங்களுக்கு அந்த ஸ்பான்சரை மாத்தி அவங்களுக்கு ஐடியா கொடுத்தேன். அந்த டீமையும் நானே கொண்டு போறேன்னு சொன்னேன். சத்யா மேடத்தை வெல்கம் பண்றேன். வெல்கம் சத்யா. சார் தேங்க்யூங்க சார். சார் உண்மையாலுமே நேத்து ஒரு சின்ன விஷயம் சார் எனக்கு நடந்ததை நான் சொல்றேங்க சார். இப்போ ஒரு 12 பேரை டைரக்ட் ரெஃபரல் கொடுக்க சொல்றாங்க. அதனுடைய அருமை நேத்து தாங்க சார் நான் உண்மையாலுமே உணர்ந்தேங்க சார். பஸ் ஏறி மேட்டூர்ல இருந்து சித்தோட்ல இறங்குறதுக்கு பதிலா 20 கிலோமீட்டர் தாண்டி போய் சைட்டு க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க சார் நிமிந்து பாக்குறேன் 20 கிலோமீட்டர் தாண்டி போய் இறங்கிட்டோம் அப்படின்னு. உண்மையாலுமே சூப்பர் பாத்துங்க. அந்த பக்கம் நேரம் மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு போயிடாம.
சார் நல்ல வேலை சேலம் பஸ் ஏறி இருந்தா சேலத்திலேயே கொண்டு போய் இறக்கி விட்டு இருப்பாங்க. உண்மையாலே அந்த சைட் க்ளோஸ் பண்ற வரைக்கும் என்னுடைய மைண்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அதுலதான் சார் இருந்துச்சு உண்மையாலுமே. சூப்பர் 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 என்னால மேடம். அத நினைச்சு இப்போ வரைக்கும் எப்படி நம்ம இப்படி நடந்துக்கிட்ட தூங்கினா கூட எந்திரிச்சு அந்த ஸ்டாப்ல இறங்கிருவோமே, இவ்வளவு நம்மள வந்து ஒரு ஆழ்ந்த சிந்தனையில போய் விட்டுருச்சே அப்படின்னு உண்மையாலுமே அந்த அளவுக்கு சார் வர பணம் அத்தனையும் ஸ்பான்சர் இன்கம் தான் சார் அத்தனையும் வந்துச்சுங்க சார். உண்மையாலுமே ஒரு சூப்பர் சூப்பர்மா 15,000 சூப்பர்மா. ஸ்பான்சர் இன்கம் மட்டும் வந்துச்சுங்க சார். நல்லா உண்மையாலுமே சேர்த்து வைங்கம்மா. அதனுடைய பலன் நேத்து தாங்க சார் அனுபவிச்சிருக்கேன். சத்யா நிறைய பணம் சேர்த்து வைங்க. ஏன்னா உங்க மேரேஜுக்கு குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னாலும் 1,00,000 பேர் வருவோம். அதுக்கு சாப்பாடு போடுறதுக்காக நீங்க பணம் சேர்த்து வைக்கணும். தேங்க்யூ. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இன்னைக்கு நான் என் டீமுக்கு சொல்ல போறதே அதாங்க சார். உண்மையாலே எல்லாரும் ஒரு 10 பேர்த்தையாவது டைரக்ட் ரெஃபரலா கொடுத்தீங்கன்னா அதனுடைய பலன் வந்து பின்னாடி ரொம்ப பக்கபலமா இருக்கும் அப்படின்னு நான் எல்லாத்துக்கும் இன்னைக்கு சொல்ல போறேங்க சார். உண்மையாலுமே தேங்க்யூமா தேங்க்யூமா தேங்க்யூ வெரி மச். ரொம்ப சந்தோஷம். அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து நிறைய ஐடி கொடுத்துட்டு அவங்க மறைமுகமாக இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கோகோஸ் கொடுத்துருக்கேன். ஜாஸ்மின் ஜோஸ் வெல்கம். ஒரு சில வார்த்தைகள் இன்னைக்கு நீங்க பேசியே ஆகணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் மேடம். ஜாஸ்மின் ஜோஸ். ஓகே நெக்ஸ்ட் மாலா ஆர்ஸ் வெல்கம். வணக்கம் சார், நான் பெங்களூர்ல இருந்து மாலா பேசுறேன். இந்த ஸ்பீட் கேஷ்க்கு நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். ஏன்னா இது வந்து நான் ஒரு குடும்பமா பாக்குறேன் சார். இது எனக்கு கிவிங் அண்ட் டேக்கிங் பாலிசியை வந்து நம்ம அடாப்ட் பண்ணோம்னா அது வந்து உலகம் பூரா அது போகும் சார். இதெல்லாம் தமிழ்நாட்டுல தான் ஆகும் சார். ஏன்னா நான் வந்து ஆரிஜின் தமிழ், நான் வந்து பெங்களூர்ல தான் நாங்க பிறந்து வாழ்ந்தோம். இருந்தாலும் எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட். யாராவது தமிழ் பேசணும்னா ஏய் நம்ம ஆளு நம்ம வீடு அப்படின்றது ஒரு ஃபீலிங் வரும் சார். ஏன் சார், அதனால இது வந்து ஒரு குடும்பமா நான் நேசிக்கிறேன் சார் இந்த ஸ்பீட் கேஷை. இப்பதான் நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு அப்ளைனர் முனிராஜன் இருக்காங்க இங்க. நான் பண்ணிட்டு நான் 2 டைரக்ட் போட்டேன் சார். அதுல ஒருத்தர் வந்து அஸ்வினின்ட்டு அவங்க வந்து எனக்கு இதை பத்தி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா பாவம், அவங்களுக்கு ஒரு குடும்பத்துல அப்லிஃப்ட் பண்ணலாம், நம்ம முன்னேறலாம் அப்படின்ற ஒரு யோசனை இருந்திருக்கும். ஆனா அவங்க அந்த பொண்ணு வந்து காலேஜ் போற பொண்ணு. அவங்களுக்கெல்லாம் இதை பத்தி எல்லாம் தெரியாது சார். நிறைய இப்ப பாருங்க, நீங்க எவ்வளோ நீங்க எல்லாம் இதை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போட்டு எல்லாருமே நம்ம ஒரு குடும்பமா நல்லா நம்ம அப்லிஃப்ட் ஆகணும், நம்ம நல்லா வாழணும்ட்டு நீங்க எண்ணத்தோடு நீங்க செய்றீங்க. அது வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னும் அது ரீச் ஆகல சார். அது இப்ப அப்பா அம்மா உழைக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம ஏதாவது செய்யணும்ன்ட்டு இந்த யங்ஸ்டருக்கு இருக்கணும் சார். அது வந்து நான் எப்படி அவங்க வராங்கன்னு தெரியாது. ஒருத்தர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு வாபஸ் அனுப்பிட்டாங்க. அது பணம் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட கான்டாக்ட் பண்ண முடியல சார். ஒரு டைரக்ட் தான் பண்ணிருக்கிறேன் நான். ஐ வில் கோ ஆன் கண்டினியூ. உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாரு. ஏன்னா முனிராஜ் ஒரு ஆக்டிவ், ஒரு குட் லீடர். உண்மையிலே ஒரு மற்றவர்களை வாழ வைத்து வாழக்கூடிய நபர் முனிராஜ் சார். என்னுடைய நீண்டகால நண்பர். அவரோட டீம்லையும் அதோட சேர்ந்து அவரோட அப்ளைன் முகமது சார் டீம்ல வரதுனால நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நம்மளுடைய சமூகங்கிறது, நம்மளுடைய குடும்பங்கிறது இன்னும் ஒரு ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா அந்த 1,00,000 பேர் ஒரே இடத்துல ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடத்துறப்பதான் தெரியும். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இறுதியா வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே பாபு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கணும். ஒரு கள்ளங்கபடம் இல்லாத அவரோட வாய்ஸ் வந்து என்ன மாதிரி கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். நாங்கெல்லாம் எங்க மனசுல எல்லாம் எதுவுமே இருக்காது. அது மாதிரி இன்னைக்கு உழைப்பு அப்படின்னா சொந்தக்காரன் பாபு தான். நான் வந்து அவனை வந்து என்னோட 5 வருஷமா பார்க்காமலே இருந்திருக்கேன். 5 வருஷமா பேசிட்டு இருப்போம். ஆனா இப்பதான் எங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு. என்ன வேலை சொல்லட்டும், அந்த ஆட்டிடியூட், அந்த எப்படி சொல்றதுன்னா அந்த டிட்டர்மினேஷன், அவரோட அந்த டிசிப்ளின் எல்லாமே நல்லா இருக்கும். யாரா இருந்தாலும் சரி, அவர் வந்து அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுவார். எனக்கு கூட அதெல்லாம் பேச முடியாது. அவர் வந்து இந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு சக்சஸ் ஆயிருக்குன்னா அவர் ஒரு மைல்கல், அவர் ஒரு காரணங்கிறத நம்ம சொல்லலாம். உண்மையிலே த கிரேட் லீடர் பாபு சார், வெல்கம். இறுதியா நீங்க பேசிட்டு வைண்ட் அப் பண்ணீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. உண்மையிலே எக்ஸலன்ட் சார். உண்மையிலே நான் நிறைய விஷயம் வந்து எனக்கு வந்து ராமலிங்கம் சார் கிட்ட இருந்து தான் நான் எடுத்தேன். இந்த எவ்வளோ ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்ணியிருப்போம். நான் கூடவே இருந்திருக்கேன் சார் கூட ஒரு 7 இயர்ஸ் தான். ஸோ அந்த 7 இயர்ஸ் சார் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற அனுபவத்தை தான் நான் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி நான் இதே நெட்வொர்க்ல இருந்திருக்கேன். பட் அந்த விஷயங்கள் யாருக்கையும் நான் எடுக்க முடியல. நிறைய ஏமாற்றங்கள், நிறைய தோல்விகள் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இங்க
தோல்வியா இருந்தாலும் அது வந்து ஒரு அனுபவமா மாறிதான் இன்னைக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்து நம்மளால ஜெயிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது. அது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணம் எல்லாமே ராமலிங்கம் சாரையே அடையும். அது இந்த இடத்துல நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ உண்மையில ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய பேர் லைஃப் வந்து இன்னைக்கு வந்து சார் மூலயமா இன்னைக்கு அந்த அனுபவமே வந்து எல்லாரையும் வந்து காப்பாத்துது அப்படின்ற ஒரு உண்மை. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரன்சியா இந்த ஸ்பீட் கேஷ் வந்து இருக்கும். ஸோ எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாலே போதும். எல்லாருமே இப்ப இன்னைக்கு பாருங்க, முதல்ல இனிஷியல் டைம்ல ஆப்போசிட்டா பேசின பீப்புள் எல்லாமே இன்னைக்கு வாலண்டியர்ஸ், அதாவது கேள்வி கேட்டவங்க தான் இன்னைக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கினாவே போதும். ஸோ எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும். உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த பீப்புள்ஸ் எல்லாமே கேட்கும் போது பேசும்போது அந்த வார்த்தைகள் வந்து உண்மையான வார்த்தைகள் எல்லாமே. ஸோ தேங்க்யூ. எல்லாருமே வந்து ஜெயிச்சிட்டோம். பாபு சார், ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நீங்க பிளான் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. அதுக்காக இன்னைக்கு டீச்சர்ஸ் டீம்ல வாலண்டியரா நீங்க இன்னைக்கு பிளான் எடுக்கிறங்கிறத போட்டிருக்கேன். இன்னைக்கு ஃப்ரீயா இல்லாட்டாலும் இன்னைக்கு இந்த பிளான் எடுங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ரொம்ப நாளா உங்களை பார்க்க முடியல. இன்னைக்கு நீங்க அதை எடுங்க. இன்னைக்கு நான் எடுக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த அப்டேட் வந்து சின்ன அப்டேட் வந்தாலும் சங்கர் சார் மூலயமா சாஃப்ட்வேர் மூலயமா நம்ம எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். அது நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். டைம் ரொம்ப ஆயிடுச்சு, 7:30 ஆக போகுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து குரூப்ல வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து தெரியல. நேற்று வந்து கால் பண்ணும்போது எந்த விஷயம் தெரியாத ஒரு பீப்புள் தான் வந்து பேசுறாங்க. எனக்கு பணம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அவங்க குரூப்ல இல்ல, அவங்க அப்ளைன் கிட்ட சரியான கான்டாக்ட் இல்ல. அவங்கள யாருன்னு பார்த்து நீங்க கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கள வாட்ஸ்அப் குரூப்ல வந்து வர வைங்க. அப்பதான் சில விஷயம் அவங்களுக்கும் தெரிய வரும், நமக்கும் ஷேர் பண்ண முடியும். பணம் கொடுத்தல் வாங்கல் இருக்கிறது நம்ம வந்து ஷேர் பண்ண முடியும். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் சார். நெக்ஸ்ட் ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? முகமது சார் ஹேண்ட் பண்ணிருக்காரு, என்னன்னு தெரியல. சரி, ஓகே. இல்ல நீங்க சாரி சார். பேசுங்க சார். ஒரு சின்ன விண்ணப்பம். எனக்கு நம்ம தலைவர் பாபு உழைப்பாளி இன்னைக்கு பிஓபி எடுத்தாருன்னா அவருக்கு எம்சி பண்ணக்கூடிய சேவையை எனக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்க ஐயா. சரி சார். சூப்பர். பாருங்க, அவருக்கு லைஃப் லைன் 2 பேருமே பண்ணுங்க. அது வந்து நீங்க ராஜா சார் அந்த டீம்ல டீச்சர்ஸ் டீம்ல ரிக்வெஸ்ட் பண்ணீங்க, அதை அவங்க பாத்துக்குவாங்க கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நம்ம செக்ஷன் இதோட வைண்ட் அப் பண்ணிப்போம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.